ஸோ இன்றைக்கான டாபிக் வாட் இஸ் யுவர் கோல்? நீ எதை அதான் உன்னோட இலக்கு என்ன அப்படின்றது தான் இதோட கதையே. இன்றைக்கான டாபிக் இவ்வளோ விஷயங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் என்ன எது என்ன பண்ணியிருக்கோம், இதில் நீ எந்த ஸ்டேஜில் இருக்க, இதெல்லாம் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கலி இதான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக மொத்தம் 3 கேட்டகரி பீப்புளாக இல்லை 3 கேட்டகரி ஃபேஸில் நீ இருப்ப. ஒன்று பிகினர், இன்னொன்று இன்டர்மீடியட், இன்னொன்று ப்ரோ. பிகினரில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டு இன்டர்மீடியட் வந்திருப்பேன். இன்டர்மீடியட்டில் பிகினரில் என்ன செஞ்ச தப்பையோ அதையே செஞ்சிட்ருப்பேன். சரி, ப்ரோ ஆகலான்னு சொல்லி காசு போட்டால் நஷ்டமாகி உட்காந்துருப்பேன். அதாவது நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க. இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு ஆட்ஸை பார்த்தோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம், ஈஸியாக சம்பாதிக்கலாம், அப்படி இப்படி போட்டால் காசுடா உட்காந்துட்டுல சம்பாதிப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை இருக்கும். அதெல்லாம் அப்படியே தீ போட்டு கொளுத்துட்டு வேலைக்கு ஆகாது. ரியாலிட்டின்றது வேறு. ஏன்னா இது பிஸ்னஸாக பார்க்கணும். இந்த பிஸ்னஸ்க்கு சில கிரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் உன்னால் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போக முடியும். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வரும். ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரி பண்ணியிருப்போம், அடுத்தடுத்த காலத்தில் மாற்றிருப்போம். அதுக்கான காரணங்கள் இருக்கும். அதை என்ன நான் சொல்கிறேன். ஸோ இந்த டாபிக் முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இது யார் வேணால் பார்க்கலாம், இது பிகினர் கூட பார்க்கலாம். இது அதான் நான் 1 வருஷமாக இருக்கேன், 2 வருஷமாக இருக்கேன், 4 வருஷமாக இருக்கேன், 7 வருஷமாக இருக்கேன், இன்னொரு ப்ராஃபிட்டில் ஆகலை அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி குழப்பத்தில் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து யார் வேணால் பார்க்கலாம். ஏன்னா என்னோடய வீடியோ மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ இது பிகினருக்கான வீடியோஸ் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவேன். இது வந்து எல்லாருமே பார்க்கணும். இது காமன் வீடியோ. இது மென்டர்ஷிப்போட ஐ திங்க் 4th வீடியோ நினைக்கிறேன். எஸ், 4th வீடியோ, மென்டர்ஷிப் 4th வீடியோ. ஸோ வாட் இஸ் யுவர் கோல்? யுவர் கோல், அதாவது உன் இலக்கு என்ன அப்படின்றது தான் நான் அதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவேன். இதை நான் சொல்கிறதுல எதுவுமே பண்ணலை, இல்லைங்க எனக்கு லைட்டாக தெரியும் பட் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படின்னா நீ ரெடி ஆகலை, நீ கேம்பிளிங் பண்ணுற, நீ மேனிப்புலேட் ஆகிருக்க, நீ எஃபர்ட் போடன்னு அர்த்தம். ஸோ நீ எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான ரியாக்ஷன் நடக்கும், அதுக்கான ரிசல்ட் நடக்கும். அதாவது எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, ஐன்ஸ்டீன் கோட்பாடுபடி. அதே மாதிரி நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட்டே போடலாம், சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், லைவ் வந்தால் பார்ப்பேன், ஏதாவது தெரியாமல் லைக் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் பார்த்துட்ருப்பேன், திடீர்னு புதுசாக சொன்னால் அங்கே போய்டுவேன். இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ டாபிக்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்டு பிகினர். ஸோ நீ பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ வராங்க, மேலே போனால் கிளிக் பண்ணுறாங்க, கீழே போனால் கிளிக் பண்ணாங்க, மேலே போனால் ப்ராஃபிட் வருது, கீழே போனால் ப்ராஃபிட் வருது, எப்படியோ டாலர்ஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க, ஃபாரெக்ஸ்ன்றாங்க, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சின்றாங்க, ஐசிடின்றாங்க, யூரோஸ்ன்றானுங்க, டாலருன்றானுங்க, என் கோல்டுன்றானுங்க, என்னென்னமோன்றானுங்க. என்ன ஏதுன்னு என் ட்ரேடிங்குமே எனக்கு புதுசு அப்படின்ற அளவு இருக்கிறவங்க நீங்கள் பிகினர் கேட்டகரி. ஓகே, நாட் ஃபைன், நாட் பேட், லைக் ஓகே தான். ஏன்னா நானும் அப்படி தான். எனக்கு ட்ரேடிங்லாம் இப்போ வச்சுருக்கேன் இந்த செட்டிங்ஸ் ஒன்று கூட தெரியாது. அப்படியே போகிற போக்கில் அது என்ன ஏதோ நோண்டி பார்த்து அப்படியே தான் கற்றுக்கிட்டேன். யாருமே நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட புத்திசாலி, உன்னோட திறமைசாலி, உன்னோட நல்லா பண்ணுறவன் யாரும் வானத்துலேருந்து குதிச்சு ஒன்றும் கற்றுக்கல. அவனும் எஃபர்ட் போட்டிருக்கான், ராத்திரி பகலாம். இப்போ டைம் பார்த்தா ராத்திரி 11:15 நைட்டில் உட்காந்து நான் உனக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாட் அபவுட் யூ, லைக் வியூஸ்க்காகவோ சப்ஸ்கிரைப்லாம் கிடையாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஜென்ரேஷன்ஸ் வரும், அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கொடுத்துட்டு போகணும், ரெக்கார்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. அதை இப்போவே நான் கொடுத்துட்டேன்னா ஏன்னா இப்போதைக்கு என் மைண்டில் எந்த ஒரு மணி மோட்டிவ் மைண்ட் இல்லை. ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக பிளாங்காக இருக்கேன். பிளாங்காக இருக்கிறது ரொம்ப எதை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நல்ல மனநிலையில் இருக்கேன். அதனால் எனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு காசு வந்த அப்புறம் அந்த மனநிலை மாறலாம், தலைக்கு மேலே 2 கொம்பு முளைக்கலாம், அது பார்க்கலாம். அப்படின்போது நானே கரெக்ட் ஆகலாம். அந்த எல்லாருமே மனுஷனாலே மாறக்கூடியவன் தானே. அப்படின்போது அது மாறுறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரெசண்ட்டில், என்னோடய பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், ஃப்யூச்சர் லைக் வீடியோ அப்லோட் பண்ண அப்புறம் தான் ஃப்யூச்சரில் இருக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. அப்படின்போது கடந்த காலத்தில் அதுக்கான விஷயங்களை நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் எதிர்காலத்தில் வரவங்களுக்கு புரியும். அதுக்காக தான். ஓகே, ஸோ பிகினராக இருக்கவங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். லைக் நான் வந்து ஐசிடி படிக்கிறதா, எஸ்எம்சி படிக்கிறதா, ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கிறதா, எல்ஐபி படிக்கிறதா, என்னென்னமோ இன்னும் பல டிவிடி, டிஆர்டி வேறுனையாக இருக்குது. அப்படியே ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான் இஷ்டத்துக்கு. நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நான் படித்தது, அதை மட்டும் தான் நான் சொல்லித்தர போகிறேன். சொல்லித்தர போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல போகிறதில்ல. நான் உட்காந்து டயக்ராம் வரைஞ்சி இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு ஓவர் ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பண்ணி, ஒரு பிகினராக இருக்கவங்க பேசிக்கலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது போய் ஐசிடி படி, வேறு எதுவும் கண்டுக்காரு.
அதில் பண்ணால் ப்ராஃபிட் எடுத்துகிற மாதிரி எதை பண்ணாலும் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், பி பேஷனட்டாக பண்ணணும், டிசிப்ளினாக இருந்து பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். எது பெட்டர்னா எதுவுமே பெட்ரு கிடையாது. ஐசிடியும் எஸ்எல் வாங்கும், ப்ரைஸ் ஆக்ஷனும் வாங்கும், எஸ்எம்சியும் வாங்கும், சிஆர்டியும் வாங்கும், நீ என்ன டாபிக் எடுத்தால் எஸ்எல் வாங்கும். ஆனால் எஸ்எல் வாங்காமல் ப்ராஃபிட் போகிறதும் இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டும் இருக்குது, லாஸும் இருக்குது. இது ஏன்னா இது பிஸ்னஸ். ஸோ லாபமும் ஒரு நாள் வரும், நஷ்டமும் ஒரு நாள் வரும். ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, புரியுதா? இந்த லாபம் நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்தா பிஸ்னஸ். ஒன்லி லாபம் அப்படிலாம் கிடையாது. அது ஜஸ்ட் மித். அது உன் கற்பனை, உன் எதிர்பார்ப்பு, உன் தேவை. ஆனால் அது நடக்காது. லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. அது எப்படி நீ மேனேஜ் பண்ணுற, அதுலேருந்து எப்படி நீ ரிக்கவரி ஆகிற, அடுத்து நீ எப்படி பார்க்குற, அங்கேருந்து தான் உன் கேள்வி ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஐசிடி கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்ற கான்செப்ட் ஏதாவது தெரிஞ்சு நான் சொல்லியிருப்பேன். பட் ஒரு பிகினருக்கு ஐசிடி ஓகே தான். ப்ரோ நான் ஆல்ரெடி எஸ்எம்சி படிச்சிருக்கேன், எனக்கு ஐசிடி வருமா? இந்த கொஸ்டினில் நீ இதுக்கு என்ன பச்சோ எல்லாம் ஓரம் கட்டிடு, உன் மைண்டில் டெலிட் பண்ணிவிடு. எனக்கு முதல்ல ஐசிடி பற்றி சொல்லும்போது நீங்கள் இதுக்கு போனால் என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் மண்டையை விட்டு தூக்கி போட்டுருவேன். அங்கே அப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னால் தேவையில்ல. ஐசிடியில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கும். மற்றபடி வந்து அங்கே அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணனா யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பட் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது கரெக்டான ஃபேராக இருக்காது. ஒரு ஃபுட்டில் கூட இதுவும் அதுவும் இருந்தால் தான் நல்ல காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும். அதையும் இதையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. அது அதுக்கு அது இருந்தால் தான் அதுக்கான மதிப்பு. இது டாக்டர் மேட்ரிக்ஸே அவர் மென்டர்ஷிப் ஒன்று சொல்லியிருப்பார். அது இருந்தால் தான் அதுக்கான மதிப்பு அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை நான் ரிமெம்பர் பண்ணுறேன். ஓகே, பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ஐசிடி. ஓகே, அதில் எந்த டவுட் இல்லைல்ல? ஓகே, ஐசிடியில் என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கிரவுண்டு. ஓகேவா? தட் இஸ் அசெட். நான் ப்ரிஃபர் பண்ணுறது யூரோஎஸ்டி. வெறும் யூரோஎஸ்டி மட்டும் தான் நான் பார்க்கணுமா? நாட் அபவுட். நான் என்ன எழுதியிருக்கேன், ப்ராக்டிஸ் ஒன் அசெட் வித் கோர் அசெட். ஏன்னா இந்த ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அசெட்டும் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஓகே, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. நீ இங்கே பார்த்துக்கிட்டு இருப்ப, ஆனால் அங்கே அவன் வேலையை காட்டியிருப்பான். அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பேன், இங்கே அவன் வேலைக்கு பண்ணிப்பான். அதாவது நீ இப்படி பார்க்கும்போதெல்லாம் நான் அப்படி சுற்றுவேன், நான் அப்படி சுற்றும் போதெல்லாம் நீ இப்படி சுற்றுன்ற மாதிரி வேலையை காட்டுவானுங்க. அப்படிங்கும்போது நீ எல்லாத்தையும் பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, எடுக்கலாமா வேணாமா, இது நம்மளோடதா, இது நம்மளோடது இல்லையா, இது மார்க்கெட் நமக்கு ஆஃபர் பண்ணுதா, இல்லை ஆப் அடிக்க பார்க்குதா, அப்படின்ற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும். ஸோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 அசெட்டை சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது யூரோஎஸ்டி மட்டும்தான். ஓகே, 3 அசெட்டோட காம்பினேஷன் உங்களுக்கு புரியும். ஏன்னா மிஸ்ஸிங் ஆஃப் த பீஸ், ஒரு பசில்ஸில் மிஸ் ஆகிற பீஸ் எல்லாம் எங்கே சதவிக்குன்னா மற்ற அசெட்டில் கிடக்கும். ஒரு அசெட்டை உனக்கு கிளியராக தெரியாது, கன்சல்டேஷன் போட்டிருப்பான், நீ செல்லுன்னு நினச்சிட்டு இருப்பேன், இல்லை பையின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எங்கே பார்த்தா உனக்கு வந்து கோரிலேட்டிவ் பேரில் வேலையை காட்டியிருப்பானுங்க, நீ அதை கவனிச்சிருக்கே மாட்டேன். எஸ்எல் வாங்கினப்போ தான் பார்ப்பேன். ஸோ நீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், முடிஞ்ச வரைக்கும் ஒரு அசெட்டில் உனக்கு வந்து எந்த ஒரு 100% நாலேஜ் இல்லை 100% வியூ 100% அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. மற்ற கோர் அசெட்டோட ரியாக்ஷன், அது இருக்கிற ப்ரைஸ் ஃபார்மேஷன், பிடிஆர்ஏ, லிக்விடிட்டி ஆர் லைக் ஜோன்ஸ், டீலிங் ரேஞ்ச், இதெல்லாம் போட்டு டைம், எஸ் டைம் மோர் தென் டைம் கிரேட்டர் தென் ப்ரைஸ், இது எப்பவுமே எல்லாரும் சொல்கிறது நானும் சொல்கிறேன். யா, இது எல்லாம் சேர்ந்து தான் அங்கே வேலையே காட்டும். இதை நீ புரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி, ஐயோ நீ வேற ஏன் அப்படின்னு தோணும். பட் வேறு வழி இல்லை, அது அப்படி தான் பண்ணும். நீ இப்போ ஆரம்பத்தில் இதை கற்றுக்கிட்டேன்னா இன்டர்மீடியட் ப்ரோ லெவலில் போகும்போது இது உனக்கு பெருசாக தெரியாது. ஸோ மல்டி அசெட்டில் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது யூரோஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்ஒய் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் எந்த வீடியோலையோ இல்லை மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்லையோ நீ எங்கே எடுத்தனாலும் டிஎக்ஸ்ஐ பற்றி சொல்ல மாட்டானுங்க பெருசாக. ஆனால் அவன் தான் மெயின். அவன்கிட்டருந்து தான் ஃபண்டு எல்லாருக்குமே ட்ரான்சாக்ஷன் ஆகுது. அவனோட ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்ற அசெட்ஸ் ரியாக்ட் ஆகுது மேஜராக. அவன் தான் மேஜர், மற்றவெல்லாம் கமாண்டர் அந்த மாதிரி. ஓகேவா? அதனால் யூரோவில் தான் ப்ரோ பண்ணுறேன். நான் ஏன் சம்மந்தமாக டிஎக்ஸ்ஐ பார்க்குறேன்னு கேட்காத. டிஎக்ஸ்ஐயும் யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி, அதாவது நான் சொல்கிறது யூரோ யூஎஸ்டியும் டிஎக்ஸையும் நெகட்டிவாக கோரிலேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜிபிபி யூஎஸ்டியும் டிஎக்ஸையும் நெகட்டிவாக கோரிலேட் பண்ணியிருக்கு. ஆப்போசிட். அண்ட் சேம் டைம் யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் பாசிட்டிவாக கோரிலேட் பண்ணியிருக்கு. இவன் ஏறினா இவனும் ஏறுவான், இவன் இறங்கினா இவனும் இறங்குவான். ஸோ நீ பாசிட்டிவ் கோரிலேஷன்ஸையும் நெகட்டிவ் கோரிலேஷனையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது அது எல்லாம் 3 அசெட்டும் ஒரு புள்ளியில் வரும்போது உனக்கு ஹை ப்ராபிலிட்டி செட்டப்ஸ் கிடைக்கும். அதைத்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணுற. இன்டர்மீடியட்டில் அங்கங்கே சில்லறையாக கிடைக்கலாம் நீ பார்க்கல.
சில்லறைக்கு நீ ஆசைப்படல, பெருசா 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 ஆசைப்படுற. ஸோ அது பெருசாக பண்ணணும்னா நீங்கள் பெருசாக எஃபர்ட் போடணும். நீ யோசிக்கிறல்ல, நான் ட்ரேடிங்கில் வந்து ப்ரொஃபஷனல் ஆகணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும், இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும், என்னோடய ஃபினான்ஷியல் என்வாரன்மெண்ட்டை நான் மாற்றணும். இன்னமும் என் தாத்தங்காலத்தில், என் பாட்டங்காலத்தில், எங்கள் அப்பங்காலத்தில் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. என் தலைமுறையாவது இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒழிஞ்சு போகணும், அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரணும். வயசு போய்கிட்டு இருக்கு, ஊரில் இருக்க வந்தவன் ஒன்றும் இல்லாதவனா நல்லா வாழ்கிறான், நமக்கு ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. லைக் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும், உன் ஃபினான்ஷியல் தேவைக்கு எல்லாத்துக்கும் நீ இந்த ட்ரேடிங்கை நீ நம்புறேன்னு தெரியுது. பட் அதை நீ அச்சீவ் பண்ணணும்னா நீ எஃபர்ட் எடுக்கணும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கல. 99.99% கேட்குறதும் சரி பண்ண மாட்டானுங்க, அது எனக்கு தெரியும். மீதி இருக்க 0.001% அவனுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு உட்காந்து சொல்கிறேன். தவிர இந்த அதாவது ஒரு பெரிய கூட்டம் மொத்தமாக எடுக்கிற முடிவு சரியாததான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பல, நீ தனித்துவமாக இரு. ஏன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி பெரிய பெரிய பண முதலைங்க அதுங்களே முழுங்குற இடம் இந்த மார்க்கெட். அவங்கள விட நீ மெச்சூராக இருக்கணும், பெட்டர் பர்சனாக இருக்கணும், குவாலிட்டி வைஸ், கேரக்டர் வைஸ், நாலேஜ் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, பேஷன் நட்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் நீ காசு பார்க்க முடியும் தம்பி. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ பார்க்கவே முடியாது. வேடிக்கை பார்க்கலாம், இந்த இவன் ப்ராஃபிட் எடுக்கிறான், அவன் ப்ராஃபிட்டை ஸ்க்ரீன்ஷாட் போடுறானுங்களா, அதான் நீ பார்க்கலாம். நீ ப்ராஃபிட் எடுக்கவே மாட்டேன். எடுக்கலாம்னு டைம் தான் போகும் தவிர நீ எடுக்கவே மாட்டேன். ஸோ உனக்கான ப்ளூ பிரிண்ட் ஆர் ரோட் மேப் தான் அது. ஓகே, ஸோ நீ பண்ண வேண்டிய அசெட் யூரிவர்சிட்டி மட்டும்தான். அப்புறம் கோல்டு நல்லா இருக்குன்றாங்க, கோல்டுக்கு போனோமா தேவையில்லை. உனக்கு வேண்டியது ஒரு அசெட். உனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறவும் உனக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு உன்னோட மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அசெட் யூரோ எஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லா கொடுப்பான். அதாவது உன்னோட மாடல் நல்லாவே கொடுப்பான், கண்டிப்பாக நல்லா கொடுப்பான். ஏன்னா மேஜராக அதிக பேர் ட்ரேட் பண்ணுற இடம் யூரோ எஸ்டி தான் குளோபலாக. லைக் ஓகேவா, அது கூட சேர்த்து ஜிபிபி யூஎஸ்டியும் ட்ரேடுக்கு சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு கோரிலேஷனுக்கும் சேர்த்து டிஎக்ஸையும் பார்த்துக்கோ. அப்போ தான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பையானா, ஏன் சம்மந்தமே இல்லாமல் செல்லானா, எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி போச்சு அப்படின்ற எல்லா கேள்விக்கும் அங்கே பதில் கிடைக்கும், எஸ்எம்டியில் கிடைக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் ஏர்லி ஸ்டேஜில் சார்ட்டு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இப்போ பிகினருக்கு அங்கே கொடுத்துருக்கேன். இன்டர்மீடியட்டில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண சார்ட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். பட் ஆரம்ப காலத்தில் பிகினராக இருக்க நீ, ஒன்றும் தெரியாத நீ, சார்ட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகு. ஏன்னா அது ஒன்று மேனிப்புலேட் பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறத மனதளவில் நீ தாங்கிக்க பழகணும். ஏன்னா திடீர்னு புல்லிஷ் ஆகும், திடீர்னு பீரிஷ் ஆகும், அதாவது பை ஆகும், செல் ஆகும், பச்சை கலர் வரும், சிவப்பு கலர் வரும். இதெல்லாம் பார்த்தோன்னே பரபரப்பாக ஆகிடும், ஒரு மாதிரி ஐயோ ஐயோ எப்பாடே முடியலடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ அதை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ணி பழகணும். தயவு செஞ்சு உங்கள் சார்ட்டில் டிஃபால்ட்டாக வைக்காதீங்க கேண்டில்ஸோட கலர்ஸை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுரு. அதாவது ஒயிட்ன்றது பை, பிளாக்ன்றது செல். ரொம்ப இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு லேஅவுட்டில் ஒரு ஒரு லைக் ஒரு ஆஷ் கலர் மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு சிமெண்ட் கலர் லைக் அந்த மாதிரி ஒரு கலர் வச்சுட்டு உன்னோட கேண்டில்ஸை பிளாக் அண்ட் ஒயிட் வை. பிகாஸ் கலர்ஸும் ஒரு சைக்காலஜியாக ஒன்று அஃபெக்ட் பண்ணும். ஸோ பையாவது செல்லாவது கீழே விழுது மேலே விழுதுன்னு தேவையில்லை, புல்லிஷ் அண்ட் பியரிஷ், தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்படி ஏன்னா கலரும் ஒரு சைக்காலஜி. ஸோ இது ஒரு ப்ரோ டிப்ஸ். ஏன்னா நீ பாரு, நிறைய ப்ரோ ட்ரேடர்ஸ் லைக் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறவங்க இல்லை நல்லா அனலைஸ் பண்ணுறவங்க யாருமே கலரில் வைக்க மாட்டானுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருப்பானுங்க. இல்லை ஐசிடியோட பேஸ் அவர் மாதிரி லைக் புல்லிஷ் மட்டும் க்ரீனில் வச்சுட்டு பியரிஷ் எல்லாமே பிளாக்கில் வைப்பானுங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு, அப்படி தான் இருக்கும். ஏன்னா கலரும் ஒரு சைக்காலஜி. ஸோ அது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு பழகு, ஓகேவா. அண்ட் எந்த டைமில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வந்து ஸ்பெண்ட் மோர் டைம் இன் லைவ் சார்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் எந்த டைம், லண்டன் அண்ட் நியூயார்க் ஹில் ஜோன்ஸ் டைம் மட்டும். அதாவது காலையில் 11 டு மதியம் 2:30, ஈவினிங் 4:30 டு நைட்டு 7:30, நம்ம ஊர் டைம் சொல்கிறேன். ஓகே, இந்த டைம் மட்டும் சார்ட் உட்காந்து பாரு. ஒரு 6 மாதம் பாரு. ஒரு நாள் பார்க்க முடியல ஒன்றும் பிரச்சனை, பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாரு. ஆனால் ட்ரேட் எடுக்காத, வேடிக்கை மட்டும் பாரு. அது பார்க்க தான் அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன், அது வரக்கூடிய வேகம், ஃப்ளக்சுவேஷன், சீட்டிங் லைக் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா சைடும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு பழக்கப்படுவேன். ஓகே, ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீ எதை கற்றுக்கணும், ஐசிடியில் எதை கற்றுக்கணுன்னா லேர்ன் ஐசிடி 2022 மாடல் ஏ ப்ளஸ் செட்டப். லைக் அவ்வளோதான், இனஃப், அது போதும்.
நீ ப்ராஃபிட் ஆகிறதுக்கு A+ செட்டப் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஐசிடி 220 மாடலை நீ டேரெக்டாக ஐசிடி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து கற்றுக்கலாம். இல்லை நான் ஒரு 5 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் தமிழில், ப்ரீவியஸ் வீடியோ லைக் ஹவு டு லேர்ன் ஐசிடி அந்த மாதிரி சம் வீடியோ போட்டிருப்பேன், இல்லை டாப் 5 ஐசிடி ட்ரேடர் சொல்லி போட்டிருப்பேன். அவங்கள ப்ரொஃபைல்ஸை ஃபாலோ பண்ணு, அவங்க போட்டிருக்க வீடியோஸை பாரு. என் சேனலில் இருக்காது. நான் பிகினருக்குலாம் பண்ணுறதில்ல. எல்லாம் தெரிஞ்சு ஒரு கடத்தில் உடஞ்சி போய் உட்காந்துருக்கான் பாரு, எந்த மாதிரி அவனுக்கு எனக்கு தான் வேவ் லென்த் கனெக்ட் ஆகும் தவிர உனக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அவனுக்கு தான் இது நான் சொல்லுவேன் தவிர பிகினர்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல, வீடியோஸ் போட மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. ஓகே, அது எனக்கு தேவையில்லாத வேலை. பட் உனக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லிடுறேன், அங்கே நீ பாரு. அப்புறம் நிறைய சோர்ஸுக்கு அவங்களோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் போய் பார்த்துட்டு சர்ச்சில் உனக்கு வேண்டிய விஷயம் தெரியணும்னா அது சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க, அதை போய் பாரு. அப்புறம் ட்விட்டரில் போய் சர்ச் பண்ணோன்னா நிறையா போஸ்ட் வரும், அதை நான் பார்க்க உன் ஐஸ் ட்ரெயின் ஆகும். வெறும் சார்ட்டை மட்டும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீ படிக்கிற கான்செப்டை எடுத்து மல்டி டைம் ஃப்ரேமில் உட்காந்து மார்க் பண்ணி உட்காந்து பழகணும். அதாவது இதுதான் உன் வேலை. இப்போ நீ இன்டர்மீடியட் ஆனாலும் ப்ரோவானாலும் இதை தான் மார்க் பண்ணிட்டு உட்கார போகிறேன். ஸோ ஆரம்ப காலத்தில் மார்க் பண்ணி பழகு. தப்பாக இருந்தால் தப்பே இல்லை, பழகிக்கலாம், கற்றுக்கலாம். எனக்குலாம் ஒரு காலத்தில் லிக்விடினா என்னன்னு தெரியாது. நான் போய் கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஏங்க லிக்விடின்றாங்க அப்புறம் என்னங்க 20 மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன் எம்எஸ்எஸ்னால என்னன்னே தெரியாது, ஓகேவா? மார்க்கெட் செக்டர் ஷிஃப்ட் தெரியாது. நான் என் மென்டார்கிட்ட போய் கேட்பேன், சிரிப்பார், என்ன ப்ரோ நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல அப்படின்னு. இல்லைங்க எனக்கு புரியலைங்க, எம்எஸ்எஸ்னா என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கேண்டில் எம்எஸ்எஸ், அப்போ இது எம்எஸ்எஸ் ப்ரோ, இது பிஓஎஸ் ப்ரோ, செக்டர் கண்டினியூஷனில், அப்போ இது எம்எஸ்எஸ்ஸாக இருக்குது, அது அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது, ஓகேவா? அவ்வளோ தத்திங்காக நான் இருந்தேன், அவ்வளோ தத்தி. எனக்கு தெரியும், என் கூட இருந்தவங்க, என்னை பார்த்தவங்க லாஸ்ட் 1 இயர்லாம் நான் பண்ண விஷயங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவன் அப்போ எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் அப்படிலாம் தெரியும், ஓகேவா? ஸோ நமக்கு ஒன்றும் வரல, நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்காத. யாருமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வானத்திலிருந்து குதிச்சோன்னு பிறக்கலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ப்ராக்டிஸ் மேக்கிங் பர்ஃபெக்ட். அகெயின் ஃபைல் பெட்டர், ட்ரை அகெயின், வின் ஒன் டே. அந்த மாதிரி திரும்ப பண்ணி பார்த்து தான் ஃபைனலி இதுதான் அப்படின்னு தெரியும். நீ முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது ட்விட்டர், நான் சொன்ன டிஸ்கர் கம்யூனிட்டி, அங்கெல்லாம் போயிட்டு பாரு. உனக்கு ஒன்றும் தெரியலனா கூட பரவாயில்ல, சும்மா உட்காந்து பாரு. ஏன்னா உன் மைண்டுக்கு நீ ஃபீட் பண்ணுற, உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் எல்லாம் திரும்ப ஃபீட் பண்ண உன் பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணும். உனக்கு தெரியாது, ஆனால் சப்கான்ஷியஸாக அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் பார்க்கும்போது உன் மைண்டில் பல்ப் எரியும். அது எப்படி எரியும்? இதுக்கு முன்னாடி நீ அதை ஃபீட் பண்ணனால தான் மண்டையில் எரியும், இல்லைன்னா எரியாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதான். ஸோ அது பண்ணு. அப்புறம் ஐசியோட கிளாசிக்கல், பை மாடல், செல் மாடல், இது 2 தான். ஓகே, பை மாடலுக்கு என்ன கண்டிஷன், அதே தான். அப்படியே ஆப்போசிட்டில் செல் மாடல், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட்டு, எஃபிஜி, ஆர்டர் பீரியட். அப்புறம் வந்து டீலிங் ரேஞ்ச் வரைய கற்றுக்கோ. உன் கரண்ட் ப்ரைஸ் இருக்கக்கூடாது, மேலே இருக்கிற ஹை, நியராக இருக்கிற லோ, இதுதான் டீலிங் ரேஞ்ச். இதை யூஸ் பண்ணுறதுக்கு 4 hour 1 hour இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணு. அதுலேயே உனக்கு தெரியும், அதில் செக்சர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போதா, வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போதா. செக்சர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகிற இடத்துலாம் உனக்கு கை வைக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போகிற இடம்லாம் உன்னோட மாடல் கிடையாது, உனக்கான என்ட்ரிஸ் கிடையாது, அதாவது லிக்விடிட்டி ஃபியூச்சரில் வந்து தூக்கிடுவான். இது ஒரு பெரிய சான்ஸ் வச்சுக்க. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற இடம் தான் உனக்கான என்ட்ரி. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போகிறவன்னா உனக்கு ட்ராப்பு, புரியுதா? அப்புறம் வந்து கிளைம் பண்ணிப்பான். இல்லை கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு போனால் ஃபியூச்சரில் மார்க்கெட் பெருசாக ஹையர் டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் ஆகும்போது அது வரைக்கும் டிபியை ஹோல்ட் பண்ணும். அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரக்சரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணும். ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ரீட்ரேஸ்மெண்ட், ஆனால் உனக்கு அதோட லோயர் டைம் ஃப்ரேமுக்கு ரிவர்சல். அந்த ரிவர்சலுக்கான லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? இங்கே பெண்டிங்காக வச்சுட்டு போனால ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம அவன் தான் அவனுக்கான லிக்விடிட்டியாக இருப்பான், ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ உனக்கு புரியாது, பிகினருக்கு புரியாது, இன்டர்மீடியட் புரியும். இன்டர்மீடியட் ப்ரோக்கெலாம் சொன்னால் புரியும். ஆமாம், அதெல்லாம் தெரியும் ப்ரோ, உனக்கு தெரியாதா? சரியா? ஸோ டீலிங் ரேஞ்ச் போயிருக்கு. அதே மாதிரி பிடிஆரையை என்ன ஏதுன்னு நீ தெரியாது, நீ மனப்பாடம் கூட பண்ணிக்கோ. அதோட பேர்களை மனப்பாடம் பண்ணிக்கோ. அதை சார்ட்டில் மார்க் பண்ண கற்றுக்கோ. மல்டி டைம் ஃப்ரேமில், சிங்கிள் டைம் ஃப்ரேமில் இல்லை, மல்டி டைம் ஃப்ரேமில், டெய்லியில், வீக்லியில், டெய்லியில், மந்த்லியில், வீக்லியில், டெய்லியில், 4 hour, 3 hour, 2 hour, 1 hour, 30 minutes, 50 minutes, 5 minutes, எல்லாத்துலேயுமே தனித்தனியாக போய் மார்க் பண்ணி பழகு. நீயாக தான் பழகணும், அதுவாக வராது. டெய்லி உன் வேலையே அதுதான், பிகினர் வேலையே அதுதான். அதுக்கு தான் சார்ட்டுக்கு போய் டைப் பண்ண சொல்கிறேன். அந்த டைமில் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, உட்காந்து மார்க் பண்ணி பழகு. ஏன்னா அப்படி பழக தான் உனக்கு வந்து ட்ரெயின் ஆகும், உன் மைண்டுக்கு ட்ரெயின் ஆகும், உன் கண்ணுக்கு ட்ரெயின் ஆகும். எங்கே இருக்க அப்படின்னு கண்ணு தேடும், புரியுதா? அதுக்காக தான் நீ பண்ணி ஆகணும். ஸோ டீலிங் ரேஞ்ச் கற்றுக்கோ. டீலிங் ரேஞ்ச் எப்படி பண்ணணும், வெறும் வெபினார்ஸ் யூஸ் பண்ணி வரையிறது தான், அவ்வளோதான். மிஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பிடிஆர் என்னென்ன இருக்குது எல்லா டைப்பும் தெரிஞ்சு வச்சுக்கோ. எனக்கு வெறும் எஃபிஜி டைப் தான் தெரியும் சொல்லி உட்காந்துடாது. அதே மாதிரி ஆர்டர் பிளாக் தான் தெரியும் சொல்லாது. இருக்கிற எல்லா பிடிஆரும் கற்றுக்க, மார்க் பண்ண கற்றுக்க, தெரிஞ்சு வச்சுக்க, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் எஸ்எம்டி இல்லைன்னா நோட்ரி. இது நானும் சொல்வேன், மிஸ்டர் லேக்காவும் தான் சொல்லுவார். எஸ்எம்டி தான் மெயின் பிளாட். ஓகேவா? ஒரு கோரிலேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மேனிப்புலேட் ஆகிருக்கும், ஒரு இடத்துல மேனிப்புலேட் ஆகிருக்கு, ஒரு ஃபிங்கர் எடுத்திருக்கும், ஒரு ஃபிங்கர் எடுத்திருக்காரு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இடத்துல நடந்திருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறதா நான் உங்களுக்கு கொடுக்குற சார்ஜ், நீ ஆன்லைன் என்ன கிடைக்காது. ஓகே, அந்த இடத்துல நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ எஸ்எம்டி ரொம்ப முக்கியம். நான் ஒரு இடத்துல ட்விட்டரில் படித்தேன், எஸ்எம்டி இல்லாமல் நீங்கள் ஐசிடி பார்த்தீங்கன்னா அது வெறும் குப்பை, ஜஸ்ட் ட்ராஷ், குப்பை. ஆனால் வித் எஸ்எம்டியோட கம்பைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோல்டு மைனிங். என்ன சொல்கிறது, தங்கம் தோன்ற சொல்கிறவங்க மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எஸ்எம்டி தான் பிஆர்டி நம்பர் 1. ஓகே, ஸோ எஸ்எம்டி தான். எஸ்எம்டி வச்சு தான் நீ ஒரு ஐடியாவுக்கு ஒரு என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்றது. ஆனால் அதுக்காக போயிட்டு ப்ரீமியத்தில் எஸ்எம்டி நடக்குது, பாட்டமில் நடக்குதுன்றதுக்காக பை கண்டினியூ எவ்வளோ எடுக்கக்கூடாது. உனக்கு பையினா டிஸ்கவுண்ட்டு, பை மாடல்னா டிஸ்கவுண்ட்டில் வரணும், செல் மாடல்னா ப்ரீமியம், அவ்வளோதான். ப்ரீமியத்துலேருந்து செல் ஆகுது, டிஸ்கவுண்ட்லேருந்து பை ஆகுது. டிஸ்கவுண்ட்ஸ் நடக்கிற பிடிஆர் கீ லெவல்ஸ்லேருந்து உனக்கு எஸ்எம்டி நடக்குது. கோரிலேஷன் பேர்ஸில் டிஎக்ஸ்ஐயோ ஜிபிபியோ யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற வச்சுனா உங்கள் கணக்கே இருக்குது. இதெல்லாம் டைமில் நடக்கணும், என்ட்ரி கில் ஒன்ஸ்லாம் இருக்கணும். ஓகே, அப்புறம் PO3, அதாவது ஒரு நாளோட அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லா நாளுக்கு போட்டால் வச்சுக்கேன் கண்ட மேனிக்கு பாயும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, உன் என்ட்ரி மாடல் வரும்போது மட்டும் இந்த PO3 பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஆர் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் அப்படின்னு நடக்கும். இதை பற்றி நீ ட்விட்டரில் சர்ச் பண்ணிக்கலாம். ட்ரூ ஓப்பன் சொல்கிறது வரைக்கும் ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ செக்ஷன் ஓப்பன், ட்ரூ மந்த் ஓப்பன், ட்ரூ வீக் ஓப்பன், ட்ரூ இயர் ஓப்பன்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது நியூயார்க் மிட் நைட் ஓப்பன் ஒரு நாளில். ஓகேவா? 9:30 மணி கேண்டில், அதாவது 1 ஹவர் வச்சுன்னா 9:30 கேண்டில் இருக்கும்ல, அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் புல்லிஷ் கேண்டிலாக இருந்தால் கீழே, பீரிஷ் கேண்டில் இருந்தால் மேலே, அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் அதை ஒரு 10 லைன் போட்டு லண்டன் ட்ரூ ஓப்பன் இல்லைனா நியூயார்க் மிட் நைட் ஓப்பன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கேன். அதுவும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டீலிங் ரேஞ்சு மாதிரி வேலை செய்யும். ஓகேவா? அது என்னோட இதில் இருக்கிற என்னோட கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ஒன் அண்ட் ஒன்லி ஐஆர்எல் டு இஆர்எல், அதாவது அந்த என்ட்ரியை தான் நீ ஃபோக்கஸ் பண்ண தவிர எக்கானது கொண்டோ இஆர்எல் டு ஐஆர்எல் நீ எடுக்கவே கூடாது. ஓகேவா? இன்டர்னல் ரேஞ்சு லிக்விடிட்டிலேருந்து எஸ்எம்டி பண்ணி லிக்விடிட்டி கிளிக் பண்ணி கீழே லெவலில் தொட்டு லோயர் டைமில் எம்எஸ்எஸ் வச்சு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து என்ட்ரி கொடுத்து டிபியை எக்ஸ்டர்னல் ரேஞ்சு லிக்விடிட்டிக்கு நீ ஹோல்ட் பண்ணலாம், ஷூராக ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிலேருந்து நீங்கள் இன்டர்னல் ரேஞ்சு லிக்விடிட்டிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்கக்கூடாது பிகினிங் ஸ்டேஜில். அது உன் மாடலே கிடையாது, அது உன் செட்டப்பே கிடையாது, அது ரொம்ப ரிஸ்க்கு, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நீ போகிற மாதிரி. அதையும் சில பேர் இருப்பாங்க, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது உனக்கே தெரியும், ஸோ தேவையில்லாமல் மாட்டிக்காத. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எனக்கே அது தெரியாது, நான் அதை எடுக்கவே மாட்டேன். நான் ஒன்லி ஐஆர்எல் டு இஆர்எல் தான். இஆர்எல் டு ஐஆர்எல் கிடையவே கிடையாது. வெக்காய் கிட்டலாம் போன வச்சுக்கோ திட்டுவார் உன்னை, அங்கே என்ன இருக்குது நீ. ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்டு சொன்னார். லைக் நான் உட்காந்து என்னோட டெலிகிராம் சேனலில் லைவ் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ப்ரோ டெக்காய் திட்டுறாரு ப்ரோ. ஒருத்தன் இஆர்லேருந்து ஐஆருக்கு எடுக்க சொல்கிறேன், அவர் அசிங்கமாக திட்டுறாரு. அசிங்கமானா திட்டுறாரு, இந்த மாதிரி உங்கள் என்ன இதுக்கு நீ போய் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல ப்ரோ, டெக்காய் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, உட்காந்து சொல்கிறாரு. ஆனால் பல மென்டர்ஸ் காசு வாங்கிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க, அந்த கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் அந்த மனுஷன் கத்துறாரு, ஐ மீன் எஃபர்ட் எடுத்து சொல்கிறாரு, பரவாயில்ல ப்ரோ அப்படி இப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் எப்போயாவது தான் நான் டிஸ்கார்டில் பார்ப்பேன். நான் பெரும்பாலும் என்னோட ட்ரேடிங் ஜேர்னல் சார்ட் இது கூட தான் டைம் ஸ்பெண்ட் என்னோட டெலிகிராம் சேனல் இதில் தான் ஆக்டிவாக இருப்பேன். அது மற்ற பிளாட்ஃபார்மில் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அங்கே இருப்பேன், பட் ஐ மீன் அக்கௌண்ட் அங்கே இருக்கும், பட் நான் அங்கெல்லாம் மெசேஜ் எதுவும் போட மாட்டேன். நான் பார்த்து, ஏன்னா நான் இப்போ இன்டர்மீடியட் ப்ரோக்கு போகணும். ஸோ எனக்கு இது நான் பிகினரில் எல்லாம் முடிச்சிட்டேன், அதெல்லாம் எனக்கு அங்கே வேலை இல்லை. எனக்கு வேலை இங்கே தான் இருக்குது. நான் இப்போ இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கேன், நாட் அபவுட் ப்ரோ. இன்டர்மீடியட்டில் இருக்கேன். இன்டர்மீடியட்டில் இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணப்போ தான் ப்ரோக்கு போவேன். ஓகேவா? ஸோ இருக்கிறதுக்கு த்ரூ ஓப்பன். ஓகேவா? அப்புறம் ஒன்னோட டிபி, இந்த 1:3, 1:4, 1:5, 1:6, 10, 20 இதெல்லாம் கனவு காணாத. உன் வேலை 1:2.5, மினிமம் 1:2. அதுக்கு குறைவாக போனோன்னா நீ தோற்றுருவேன். ஏன்னா அது ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். அதாவது ப்ராபபிலிட்டி வைஸ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, அது நான் சொல்கிறேன். அது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? அண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ், இது நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நீயாக தான் கற்றுக்கணும். வேறு வழியே எங்கே தரணும் சோர்ஸ் கிடைக்காது. நீ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். இந்த ஐசிடி லோகோ பார்த்துருக்கலாம், வட்டத்துக்குள்ள வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம், அதெல்லாம் மல்டி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் தான். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்னு ஆச்சுன்னா அதோட லோயர் டைம் ஃப்ரேம் ரிவர்சலாக இருக்கும். பட் அந்த டீலிங் ரேஞ்ச் வரைக்கும் தான், அதுதான் கணக்கு. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ உன்னோட ஆக்சுவல் டார்கெட், உன்னோட அச்சீவ்மெண்ட் எதுனா 1:2.5, அதை நீ ஸ்டாண்டர்ட் ஆக்கணும்.
அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்குற என்ட்ரிஸ் மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் மேக்ஸிமம் 1:5 போகுது, அந்த அளவுக்கு ஒரு இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். அதே மாதிரி எஸ்எல்ஐ எப்போவுமே சீவ் பண்ண எஸ்எம்டி பண்ண அந்த லோலையோ ஹையில் தான் வைக்கணும் தவிர, நான் எஸ்எல்ஐ கம்மி பண்ணுறேன்னா பண்ணக்கூடாது. புரியுதா? எஸ்எல்ஐ கம்மிலாம் பண்ணக்கூடாது. எங்கே வைக்கணும் அங்கே தான் வைக்கணும். அதுதான் அவன் மாடல். அங்கே நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ யூஸ் த A+ செட்டப். நான் இப்போ வரைக்கும் A+ செட்டப் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 4-5 என்ட்ரி மாடல் தெரியும். A+ செட்டப்பு, பிரேக்கர் மக்கள், யூனிகன் மாடல், அதாவது வித்தவுட் ரீசெட்மெண்ட்டு, டேட்டு சூப்பு, எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, ஓபி, சிஐஎஸ்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது A+ செட்டப் மட்டும்தான். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது, நாளைக்கு ஒரு 100K அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா என்னோட மாடல் அதை ஹேண்டில் பண்ணுறது கேப்பபிளா அப்படி என்னென்ன கேட்கும்போது ஓகே நம்ம ஏன் கண்டது ஒவ்வொருத்தரும் ஒரு என்ட்ரி மாடல் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோட மாடல் A+ செட்டப். அதை ரீசெட்டாக 2.5 ரிவார்டு எடுத்து நான் வெளியே வந்துடுவேன். ஓகேவா? இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், அதை தான் உன்ட்ட சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் இந்த பிகினராக போட்டிருக்க இந்த இதுதான் என்னோட ஆக்சுவலாக இன்டர்மீடியட்டில் நடக்கு நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். ஓகேவா? இது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீ தேடி கண்டுபிடிச்சி, ட்விட்டரில் என்ன தேடு, இல்லை டிஸ்காவில் போய் தேடலாம் தேடு, யூடியூப்பில் தேடலாம் தேடி கண்டுபிடிச்சி படி. நீ படித்தாதான் நீ முன்னேற முடியும். உனக்காக யாரும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க. ஸோ உன் அறிவை நீ இன்னும் மேம்படுத்தணும்னா அதுக்கு நீ தான் உழைக்கணும். அதுக்கெல்லாம் உழைக்கணும், புரியுதா? ஸோ பிகினர்ஸ் நீங்கள் இதை தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் காசு போடலான்னா போடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் படிக்கணும். சார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும், மார்க் பண்ணணும், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து உங்கள் கண்ணுக்கும் உங்கள் மூளைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். பணத்தை போடக்கூடாது, ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கக்கூடாது, லைவ் ட்ரேடு கூட பண்ணக்கூடாது. ரொம்பன்னு இருக்கணும். ஓகேவா? டெமோ ட்ரேட் கூட எடு, பட் லைவ் அக்கௌண்ட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வாங்காது. ஓகே, அதனால் தான் போட்டிருப்பேன். இது இப்படி தான் பண்ணணும், சரிதா? ஸோ பிகினர் ஸ்டேஜ், டோன்ட் ஸ்பெண்ட் மணிலாம் இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அங்கே போட்டு லண்டன், நியூயார்க், ஹில்ஸ் ஒன்லி, அதுக்கப்புறம் போட்டு டோன்ட் ஸ்பெண்ட் மணி. ஸோ வேணுன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு வீட்டில் ஒட்டி வச்சுக்கோ. ஒட்டி வச்சா உனக்கே தெரியும் நீ என்னென்ன படிச்சிருக்க, என்ன படிக்கலை அப்படின்போது தெரியும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ பிகினராக இருக்கவங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இதில் ப்ரோ எனக்கு அது தெரியும், அப்புறம் இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் உன்னோட ட்ரேடு ஹை ப்ராபிலிட்டி. இதில் ஏதாவது ஒரு எஸ்எம்டி மட்டும் சொதப்பிக்கிச்சே, ஜோடி முடிஞ்சு போச்சு. இவன் எதுவுமே செட் ஆக மாட்டான். நீ நல்லா கவனிச்சுப்பாரு. இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாமே உன்னோட கரெக்டான பர்ஃபெக்டான 5 ஸ்டார் ரேட்டிங்கோட ஹை ப்ராபிலிட்டி செட்டப்ஸில் இது எல்லாமே ஒரே இடத்துல, ஒரே அலைன்மெண்ட்டில், ஒரே புள்ளியில், ஒரே டைமிங்கில் வந்து சேரும். அதுதான் உன்னோட மூவ், மார்க்கெட்டோட மூவில் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியான மூவ். இதுவே உன்னை ட்ராப் பண்ணுறது வச்சுக்கோ, இது எல்லாமே கண்டமேனிக்கு சதறி போய் கிடக்கும். அதிலே தெரிஞ்சிடும் இவன் நம்மளை ஏமாத்துறான் பையா அப்படின்னு தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஒன்று மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நீ அங்கே கை வைக்கக்கூடாது, பணத்தை போடக்கூடாது, மூடிட்டு கிளம்பிடணும். நாளைக்கு வரேன் அப்படி போயிடணும். அதை விட்டு இருங்க பாப்பாலாம் பார்க்கக்கூடாது. புரியுதா? மார்க்கெட் முதல்ல உங்களை மேனிப்புலேட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கும். நீங்கள் மேனிப்புலேட் ஆகலைன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக ஆகிடுவீங்க. மேனிப்புலேட் ஆனீங்கன்னா உங்கள் ஃபண்டு மார்க்கெட்டுக்கு போயிடும். புரியுதா? மார்க்கெட் முதல்ல உங்களை மேனிப்புலேட் பண்ணணும். இது ஒரு கோர்ஸ், இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோவில். மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட்டிவ். உன்னை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக டிசைன் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதில் உனக்கான கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் ஒன்று இருக்குது. அது எப்போயாவது அப்பியர் ஆகும்போது அங்கே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் ப்ரோ, ரொம்ப தடுமாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ ப்ரோ ஆனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்டர்மீடியட் ப்ரோ இருக்கவங்களுக்குலாம் இது ஆல்ரெடி மண்டையில் ஏறி இருக்கும். இருந்தாலும் சில பேர் இன்டர்மீடியட் ஏறாது. என்ன மாதிரி ஆரம்பிச்சிங்க, ஏதாவது லேட்டாக தான் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அவசர தேவைக்கோ, நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டத்துக்கோ மார்க்கெட் பணம் தராது. ஓகேவா? நீ நினைக்கும் போதெல்லாம் மார்க்கெட் பணம் தராது, ஆனால் அது கண்டிப்பாக பணம் தரும். அந்த டைமில் நீ அங்கே இருக்கணும். ஸோ உன் வேலை எப்போவுமே நீ அங்கே இருக்கணும். எப்போனா 24 hours இல்லை, உன்னோட டைமில் அங்கே நீங்கள் இருக்கணும். உன் மாடல் வருதான்னு பார்க்கணும். அந்த எது வரணும் விடு, அவ்வளோதான் லாஜிக். ஸோ அதை தரும்போது நீ அங்கே இருந்தால் தான் நீ ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை தராத போது நீ பண்ணனா லூஸ் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான் லாஜிக். அது கொடுக்கும்போது நீ அங்கே இருக்கணும். அதனால் நீ எவ்ரிடே போய் பார்க்கணும். பட் ட்ரேட் எடுக்கவே இருக்கக்கூடாதுன்றது உன் மாடல் வரும்போது தான் டிசைட் பண்ணணும். உன்னோட செக்லிஸ்ட்டை பார்க்கணும், உன் ரூல்ஸை பார்க்கணும். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், டேக் த ட்ரேட். சம்திங்ஸ் ராங், டோன்ட் ட்ரேட், அவாய்ட் இட். ஜஸ்ட் அவாய்ட். அது விட்டுரு. அதை விட நான் என்ன ஆகிருப்போது, நான் குடி முடிக்க போயிருக்க கிடையாது. ஏன்னா டைம் ஆக ஆக நீ பொறுமையை வளர்த்துக்கணும். தவிர என்றையே கிடைக்கல போகிற மாதிரி கடுப்பாக இருக்கிறப்பெல்லாம் நீ ஆகக்கூடாது. தட் இஸ் கால் மேனிப்புலேஷன். டைம் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணும். அந்த டைமில் எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஃபோக்கஸாக இருக்கியோ
அதுக்கப்புறம் தான் உனக்கு ரியாலிட்டி புரியும். பாரு நம்ம ஏன்னா ட்ரேடருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். காத்திருக்க தெரியணும். நம்ம எதுக்காக காத்திருக்கோம்? நமக்கான ரைட் மூமெண்ட், ரைட் டைம். அதுக்காக நம்ம காத்திருக்கோம். ரைட் ப்ரைஸ், கீ லெவல், லிக்விடிட்டி, சியூப், எஸ்எம்டி, ரீட்ரேஸ்மெண்ட், என்ட்ரி, டிபி, எஸ். அண்ட் ஆக்சுவலாக என்ன அறியாமல் நிறைய சார்ஜ் சொல்கிறேன். யா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம காத்திருக்கோம். புரியுதா? நம்ம எதுக்காக காத்திருக்கோம் நமக்கு தெரியணும். சும்மாலாம் நீ உட்காரல. உனக்கான கரெக்ட் ரைட் மூமெண்ட் அதுக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்க. உன்னோட மூவ் மார்க்கெட்டில் உன்னோட மூவ் அது வர்றதுக்காக நீ காத்திருக்கல. கண்ட மூவ்லாம் நீ உள்ள போகக்கூடாது. புரியுதா? உனக்கான மூவ் கண்டிப்பாக வரும். அது வராமலாம் போகாது, வரும். ஆனால் அது வராத காலமும் இருக்குது. அந்த காலத்தில் தான் நீ கட்டுப்படுத்தணும். நீ கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதா? சும்மா டெய்லி போயிட்டு இருக்கலாம் கிடையவே கிடையாது. அப்படி நடக்கவே நடக்காது. நீ பார்க்கலாம் லைக் சோஷியல் மீடியாஸ்லையோ மற்ற சேனல்ஸ்லையோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ அங்கங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க மக்கள். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையவே கிடையாது. அதை நான் சொல்கிறேன், இந்த ப்ரோவில் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீ பிகினராக இருக்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது முடிச்ச அப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும்? கங்க்ராட்ஸ் தலைவரே, நீங்கள் இன்டர்மீடியட் ஆகிட்டீங்க. என்னது நான் இன்டர்மீடியட்டா? அப்போ நான் காசு போடலாமா? நோ 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 நோ. நீங்கள் டைமையும் ப்ரைஸையும் புரிஞ்சுக்கிட்டீங்க ஓரளவுக்கு. இப்போ இதை நீங்கள் டியூன் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு மெட்டலை கொடுக்குறேன். இந்த மெட்டலை நீங்கள் ஷார்ப் பண்ணி ஒரு ஸ்வாடாகவும் மாற்றலாம். அப்புறம் அடித்து ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு மெட்டலாகவும் மாற்றலாம். ஏன்னா ஒரு நைஃப் ஒரு ஸ்வாடை நீங்கள் தேய்க்க ஷார்ப் பண்ண தான் அது நல்லா டியூன் ஆகும், ஐ மீன் கூர்மையாகும். அதே மாதிரி ஒரு இரும்பை அடித்து காய்ச்சும் போது தான் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஈஸியாக பெண்ட் ஆகாது, வளையாது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் டஃபஸ்ட்டு வே ஆரம்பிக்குது. இதுவே தலை சுற்றுது, எங்கே போய் முடியும்னே தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கஷ்டமா காசு வேணும்ல, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதை நீ ஸ்கிப் பண்ண நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் நேரம் தான் வீணாகும். யோசிச்சுக்க. இதுக்கப்புறம் சொல்லும் போது தான் பெரிய கண்டென்ட். ப்ரோவில் கூட பெருசாக வராது. இந்த இன்டர்மீடியட்லாம், இந்த பிகினர் இன்டர்மீடியட் தான் பெரிய கடல். இதை தாண்டறதுக்கு நீ கடல் இல்லை, கடலாக இருந்தாலும் நம்ம கடக்க முடியும். அந்த அளவுக்கு மனசை தைரியத்தை வச்சுட்டு உள்ளவா. என்ன நடக்க போகுது என்ன சொல்கிறேன்ல. ஓகே, இப்போ நீ இதெல்லாம் பண்ண அப்புறம் உனக்கு ஒரு மாடல் கிடச்சிரும். பேசிக்லி இப்போ நான் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என் பேசிக் மாடல், ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப். இதுக்கு மேலே தான் எல்லாரும் பட்டேட்டிங் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு மாடல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. பேசிக்கலி இதுதான். ஓகே, டைம் அண்ட் ப்ரைஸை நம்ம கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதுதான். இதுலேருந்து தான் எல்லாரும் ஆளுக்கு மாற்றி அவங்கவுங்களுக்கு ஒரு மாடல்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் பேஸ், இதுதான் ப்ரோட்டோடைப். ஓகேவா? இதுக்கு மேலே தான் அவங்க ஓவரால் செக்ஷனுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ், இதுதான் அந்த பில்டிங்கோட பேஸ். ஓகே, அந்த கட்டுமானத்தோட அடிவாரம்னு சொல்லுவாங்க. அடிவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா. ஆணி வேர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீ அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பில்டிங் வேணால் கட்டலாம். அடிவாரம் கிளியராக இல்லைன்னா நீ எவ்வளோ கட்டி பிரயோஜனம் இல்லை. லைட்டாக ஒரு 2-3 ஹெக்டார் எர்த்து போயிட்டு வந்தால் போதும், டமால் விழுந்துடும். ஓகேவா? மார்க்கெட்டில் அப்பப்போ எர்த்குவைக்லாம் வரும், கிராஷ்லாம் நடக்கும். பார்ப்பீங்க, கற்றுப்பீங்க, டைம் ஆகும். பட் நீங்கள் அதுக்கேற்ற டைமை கொடுத்தனா அதுக்கேற்ற ப்ரைஸை மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இன்டர்மீடியட் போயிடலாம். இப்போ இதெல்லாம் பண்ணி இந்த பிகினர் நான் சொன்னல, இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு மாடல் கிடைக்கும். அந்த மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா அது எப்பப்போ வருது, எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அதை பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு இடத்துல தப்பு பண்ணுவீங்க, சம்மந்தமே இல்லை எஸ்எல் வாங்குவீங்க. அது எஸ்எல்கான ரீசன்ஸை கண்டுபிடிச்சி அந்த ரீசனை உங்களோட ரூல்ஸில் ஆட் பண்ணிக்கணும். லைக் எனக்கு நடந்த சம்பவம் சொல்கிறேன்னு, நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். செம்ம என்ட்ரி, என் செக்லிஸ்ட் தான் ஃபில்லு, அவ்வளோதான் டிபி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறேன். என்ட்ரி அடித்த அடுத்த ஆஃப் அன் ஹவரில் எஸ்எல். எனக்கு ஒன்றுமே புரியலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறம் எப்பட்றா எஸ்எல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நான் 2-3 மிஸ்டேக் பண்ணேன். நான் அது வரைக்கும் யூரோ யூஎஸ்டிக்கும் ஜிபிபி யூஎஸ்டிக்கு மட்டும் தான் எஸ்எம்டி பார்ப்பேன், தவிர டிஎஃப்சியை பார்க்க மாட்டேன். தெரியும், நான் அதை கண்டுக்க மாட்டேன். அதுக்கு கண்டுக்கவே இல்லை. டிஎஃப்சியில் மேனிப்புலேட் பண்ணிட்டான். இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக மேலே வந்தான். ஓகேவா? மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக தான் மேலே வந்தான். ஆக்சுவலாக யூரோ ஜிபிபியில் எஸ்எம்டி நடந்துச்சு. ஆனால் டிஎஃப்சிக்கு அதுதான் ஓல்டு லிக்யூரிட்டி, இந்த ஹை தான் ஓல்டு லிக்யூரிட்டி. நான் அந்த எஸ்எம்டி நினச்சி உள்ளே போயிட்டு தேவலாக வேலையை பார்த்து விட்டேன். ஏன்னா என்ட்ரி அடிச்சுட்டு எஸ்எல் அடிச்சுட்டு அவன் டிபி போயிட்டான். எஸ்எல் அடிச்சிருச்சு, எஸ்எல் அடித்தா கணக்கு வராதுல்ல எப்படி வரும்?
எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி அடிக்க நான் எஸ்எம்டிக்கு அப்புறம் தான்டா பண்ணேன். அப்படி பார்த்தா என்னோட எஸ்எம்டியோட குவாலிட்டி தப்பு. டிஎக்ஸ்ஏல தான் நடந்திருக்கு ரியல் எஸ்எம்டி அப்படின்றத நான் கவனிக்கல. அங்கேருந்து என் செக்லிஸ்ட்டை ஃபில் பண்ணேன். டிஎக்ஸ்ஏ பார்த்து தான் நீ முடிவு எடுக்கணும். டிஎக்ஸ்ஏல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அது வச்சுக்க தான் யூஎஸ்டி ஜிபியூஎஸ்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காய் நவுத்து, ஐ மீன் அதுக்கேற்ற மாதிரி உன்னோட டேர்னை நவுத்து அப்படின்னு சொல்லும்போது தான் பயங்கரமான ஹை ப்ராப்பர்ட்டி செட்டப்லாம் கண்ணில் சிக்கிச்சு. அது வரைக்கும் ஐ மீன் ஒரு லாஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஐ மீன் ஒரு நஷ்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்ட மாதிரி, ஒரு கசப்பான சம்பவத்தில் தான் நல்ல அனுபவத்தை கற்ற மாதிரி. அதுலேருந்து அந்த மாதிரி தான். ஓகே, நீங்கள் உங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணும்போது இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட், இப்படி பேசிக்காக அப்படி இருக்கும். பட் இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது நிறைய உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புரியும், ப்ரைஸோட மேனிப்புலேஷன் புரியும், அண்ட் ப்ரைஸோட டிஸ்ட்ரிபியூஷனும் புரியும். எங்கே நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான், எங்கே நமக்கு உண்மையான மூவ்மெண்ட்டை கொடுக்குறான் அப்படின்றது எல்லாமே அங்கே தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மாடலை ட்ரெயின் பண்ண அப்புறம் நிறைய பக் இருக்கும், நிறைய இடத்துல சொதப்போம். அந்த சொதப்பெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சு ஒரு ரூல்ஸை பில்ட் பண்ணுவீங்க. ரூல்ஸை பில்ட் பண்ணி ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணுங்கள். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இதில் ரிப்பீட் பண்ணுறேன். ட்ரேடிங் ஜேர்னலில் மட்டும்தான் உன்னை டெவலப் பண்ண முடியும். ட்ரேடிங் ஜேர்னலில் மட்டும்தான் உன்னோட மாடலை இன்னும் பில்ட், நான் சொன்னல ஆரம்பி சொன்னல, லைக் ஒரு நைஃபை ஒரு ஸ்வாடை ஷார்ப் பண்ண தான் அது ஷார்ப் ஆகும். ஒரு இரும்பை அடிக்க அடிக்க தான் அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி உன் மாடல் அண்ட் ஒன்றை, அந்த சொன்னேன் பெரிய பெரிய பண முதல்களை முழுங்குற இடம், அவங்கள விட 10 அடி 100 அடி 1000 அடி தாண்டி ஒன்று நிற்க வைக்கணும்னா ஜேர்னலால் தான் முடியும், ட்ரேடிங் ஜேர்னலால் தான் முடியும். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணிப்பேன், ஜேர்னல் இட் எவ்ரி டே. எல்லா நாளுமே நீ ஜேர்னல் எடு. இப்போ மாடல் வருது வரல, எஸ்எல் அடிக்குது, டிபி அடிக்குது, அதெல்லாம் இல்லை. எவ்ரிடே நீ ஜேர்னல் பண்ணால் தான் எந்தெந்த நாளில் உனக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்கான், அந்த ப்ரைஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, மேனிப்புலேட் பண்ண அப்புறம் உன்னோட என்ட்ரிஸ் எதை வச்சு நகர்ந்துருக்கு, திங்கக்கிழமை வச்சுதான் புதன்கிழமை இருக்கிறானா, செவ்வாய்க்கிழமை வச்சுதான் வெள்ளிக்கிழமை இருக்கிறானா அப்படின்றது எல்லாமே உனக்கு அங்கே தெரியும். புரியுதா? இந்த 5 நாள் தானே திரும்ப திரும்ப வருது அப்படிங்கும்போது இந்த டெய்லி இன்ட்ராடேக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷனோட ப்ரைஸ் உனக்கு அங்கே புரியும், ப்ரைஸ் டெலிவரி உனக்கு அங்கே புரியும். அதுக்கெல்லாம் சொல்ல அதான் போட்டிருப்பேன், ஜேர்னல் எவ்ரிடே, எல்லா நாளும் எது, எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து அதை பார்த்து பார்த்து பார்க்கும்போது என்னோட ட்ரேடிங் ஜேர்னல், ஐ மீன் ட்ரேடிங் ஜேர்னலில் இதுக்கு முந்தின ஒரு மென்டர்ஷிப் வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படி எல்லாமே அதில் காட்டுவேன். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. எவ்ரி சிங்கிள் மூமெண்ட், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீ நுணுக்கமாக வச்சுதான் தொழில் கற்றுக்க முடியும். நீ இப்போவும் சொல்ல இது ஒரு தொழில், இந்த தொழிலை நீயாக தான் கற்றுக்கணும். அதுக்கு இதெல்லாம் நீ பண்ணியிருக்கணும். சும்மா வந்தேன், கான்செப்ட் படித்தேன், வீடியோ பார்த்தேன், அக்கௌண்ட் வாங்கினேன், ப்ராஃபிட் பண்ணுறேன், பேரெல்லாம் லாஸ் பண்ணிட்டு உட்காந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன், கதை இல்லை. அந்த தப்பை நானும் பண்ணேன், நீயும் பண்ணுவேன், எல்லோரும் பண்ணுவாங்க, ஒவ்வொரு காலத்தில் எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கப்புறம் உடஞ்சி போய் உட்காந்து திரும்ப எந்திரிச்சு வரம்பார், அங்கேருந்து கம்பேக் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து உன்னோட ப்ரைம் டைம் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து ரியாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து தான் நீ திரும்பவும் கம்பேக் கொடுக்குற, அங்கேருந்து தான் உன்னோட புது ஜேர்னி ஆரம்பிக்குது, உன் பயணம் தொடங்குது, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி. ஓகே, பாயிண்ட் புரியுதா? ஸோ ஜேர்னல் எவ்ரிடே, எல்லா நாளுமே ஜேர்னல் எடு. அதில் நீ என்ன நினச்ச, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கலாம், எஸ் உன் ஃபீட்பேக், உன் சம்மரி, அந்த ஜேர்னல்லேருந்து என்ன கற்றுக்கிட்ட, உன்னோட எல்லா கன்க்ளூஷன் நீ அங்கே மென்ஷன் பண்ண தான் ஃப்யூச்சரில் நீ வரும்போது எனக்கு புரியும். பார்த்தோன்னே புரியாது, பார்க்க பார்க்க தான் புரியும். ஓகே, ஸோ எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் அண்ட் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் சார்ட். ஸோ நீ ஆரம்பத்தில் நீ சார்ட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னது உண்மை தான். ஆனால் நீ இன்டர்மீடியட் காண அப்புறம் சார்ட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. ஜேர்னல் பண்ணுறதுக்கும் அதுக்கு மட்டும் தான் சார்ட்டில் போய்ட்டு மார்க் பண்ணி டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண தவிர லைவ் ப்ரைஸ் இதை நீ பார்க்கணும் அவசியம் இல்லை. காலைல கிரிசோனுக்குள்ளே போ, எஸ்எம்டி பண்ணிடுச்சா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் உனக்கு வந்துடுச்சா, கீ லெவல் டேப் பண்ணிடுச்சா, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சா, ஸ்வீப் பண்ணிடுச்சா, எஸ்எம்டி பண்ணிடுச்சா, எம்எஸ்எஸ் வச்சா, லோயர் டைம் ஃப்ரேமில், இதெல்லாம் நடந்திருக்கான்னு செக்லிஸ்ட் வச்சு பாரு. எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் அலர்ட் வை. இன்னும் நடக்கலை, நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னா போயிட்டு ப்ரைஸ் அலர்ட் வை. ட்ரேடிங்லேயும் உங்களுக்கு அலர்ட் கொடுப்பாங்க, இதில் போயிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அலர்ட் அப்படின்னு ஒரு 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 அசட்டுக்கு 3 அசட், அதான் 3 அலர்ட் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? மூணு அலர்ட் வச்சுக்கலாம். அது வச்சுக்கிட்டு உங்கள் அது தெரிஞ்சிடும். அலர்ட் வச்சா தெரியும், ஒன்று லிக்விடிட்டி கிளியர் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டான்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னும் லிக்விடிட்டி கிளியர் பண்ண போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், கண்டினியூஷன் பண்ணுறேன்னு அர்த்தம். அலர்ட் வச்சு விட்டு அலர்ட் அடித்த அப்புறம் சாட்டுக்குள்ளே போய், ஏன்னா ஆரம்ப காலத்தில் கேண்டிலில் பார்க்குற அளவுக்கு உன் பொறுமையை வளர்த்துக்கணும். ஆனால் அதே அளவுக்கு உனக்கு மாடல் தெரிஞ்ச உடனே உன் பேராசை அதிகமாக உனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எங்கடா கிடைக்கும், எப்படா கிடைக்கும், திருப்பி திருப்பி இருப்பேன்.
அப்போ என்ன ஆகும்னா, ஆரம்பத்தில் உனக்கு பழக்கமான விஷயமே ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்ஷனாக மாறிடும். அந்த அடிக்ஷனை நீ கண்ட்ரோல் பண்ணணும். அந்த அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு நீ போகவிடக்கூடாது. உனக்கு நீயா சுயமாக முடிவெடுத்து ஒரு செயலை செய்கிறதா இருக்க தவிர, மார்க்கெட்டோட மேனிப்புலேஷன் நீ பண்ணிடக்கூடாதுக்காக தான் ஆரம்ப காலத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த கேண்டில் ஃபார்மேஷன், அந்த அந்த என்ன சொல்ல, அந்த பெயின், அந்த பதட்டம், அந்த எல்லாத்தையுமே தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மாடலையும் பில்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் வந்தப்புறம் டைமு ஜேர்னல் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க தவிர, ஜேர்னல் எடுக்கிறதுக்கும் ஜேர்னல் பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தவிர, சாட்டு கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. சாட்டில் போய் அலர்ட் வச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எப்போ உனக்கு மெசேஜ் வருதோ அப்போ நீ ஓப்பன் பண்ணி பாரு. அப்போ தான் நீ மேனிப்புலேட்டில் இருந்து உன்னோட கான்ஷியஸில் செல்ஃப் கண்ட்ரோலாக நீ இருப்ப. இல்லைன்னு வையே, பிகினரை என்ன பண்ணீங்க அதே தப்பை திரும்பி பண்ணுவேன், திரும்ப திரும்ப பண்ணுவேன். எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் நான் தப்பு பண்ணுறேங்க, என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க அப்படின்னா நீ அடிக்ட் ஆகிட்ட. ஸோ ஒன்று அறியாமலே இந்த மார்க்கெட்டுக்கு நீ சூதாட ஆரம்பிச்சிட்ட. ஒன்று அறியாமல். எஸ், அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறேன், 99.99% தோற்று போனவங்க. அதில் நீ இருக்கக்கூடாது. 0.001% அது நீயாக இருக்கணும். அப்போ உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எனக்கு வேணா நான் எடுப்பேன், இல்லைன்னா வேணாம். ஏன் வேணா எடுப்பேன்றதை தாண்டி அது வரும்போது எனக்கு வேணா எடுப்பேன், இல்லைன்னா இல்லை. அவ்வளோ. இல்லைன்னா இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இல்லைன்ற எண்ணம் வேணும். இந்த இல்லைன்ற எண்ணமே பல பேருக்கு வரல. எல்லா மூமெண்ட்டையும் படிக்கணும், பையும் படிக்கணும், செல்லும் படிக்கணும். அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துக்கு எது சரியோ அதை எடுக்கணும். இதுதான் டிபெண்ட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன், ஹையர் டைம் ஃப்ரேமோட நரேஷன்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ journal it every day, every actions, every single moment. Don't spend more time in chart. Spend more time in your trading knowledge. உன்னோட ட்ரேடிங், சாரி, ஸ்பெண்ட் யுவர் ட்ரேடிங் ஜேர்னல், சாரி, ட்ரேடிங் ஜேர்னல். உன்னோட ட்ரேடிங் ஜேர்னலில் மட்டும்தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண தவிர மற்றவங்க போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா உன்னோட ஜேர்னல் தான் உன்னோட நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், தப்பு சரி, எப்படி பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ண அப்படின்னு எல்லா கேள்விக்கான பதில் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீ இன்னும் என்னென்ன மாற்றங்கள் உனக்குள்ளே கொடுக்கணும், எந்த விஷயத்த மாற்றணும், எந்த விஷயத்தை கீப் அப் பண்ணணுன்ற எல்லா கேள்விக்கும் அங்கே தான் பதில் கிடைக்கும். ஸோ ட்ரேடிங் ஜேர்னல் மட்டும்தான் ஒன்று இந்த 3 ஸ்டேஜில் கொண்டு போகும். ஒரு பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் ப்ரோக்கு ட்ரேடிங் ஜேர்னலால் மட்டும்தான் முடியும். அது எதாலும் முடியாது. ஆரம்பத்தில் நாலேஜ் கான்செப்ட்ஸை கற்றுப்பேன், அதை வச்சு ஜேர்னல் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த ஜேர்னல் கொடுக்குற நல்லது கெட்டதை நீ கற்றுக்கிட்டு தான் நீ ப்ரூவ் ஆக முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ யுவர் ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணி முடிச்சப்பறம் ஸ்பெண்ட் மோர் டைம் யுவர் ட்ரேடிங் நாலேஜ். ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மேஜிக் நடக்கும். நீ தொட்டதெல்லாம் ப்ராஃபிட்டாக போகும். அதே மாதிரி நீயே சொல்லிவிடுவேன், அவன் மேனிப்புலேட் பண்ணுவான் பையா, இந்த பணத்தை பாரு எஸ்எல் அடிப்பான்னு. அடிச்சிட்டான்டா, எஸ். அவன் ரூல்ஸையே ஃபாலோ பண்ணலாம், அவன் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கான். அவன் இங்கே வரணும், அவன் அங்கே இருக்கான், அங்கேருந்து இங்கே வருவான் பாரு, நாளைக்கு வருவான் பாரு அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே. அதாவது நீ சொல்கிறது ஒன்றும் அல்காரிதம் ரன் பண்ணல, ஓகேவா? அல்கோ என்ன ரன் ஆக போதும் உன் பிரெயின் கண்டுபிடிச்சிருச்சு. ஏன்னா அதைத்தானே நீ ட்ரெயின் பண்ணியிருக்க. ஸோ சப்கான்ஷியஸாக நீ கான்ஷியஸாக நீ நிறைய விஷயங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு சப்கான்ஷியஸாக ப்ராசஸ் ஆகிருப்பேன். நீ எனக்கு என்ன உட்காந்துருப்பேன், படம் பார்த்துருப்பேன், வேலைக்கு போயிருப்பேன், இப்போ எடுப்பேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் சப்கான்ஷியஸில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன 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 அப்படின்னு ஒன்று அறியாமலே அது அந்த அறிவுன்ற கண் திறக்கும். கல்வி அப்படின்ற ஒரு கண் திறக்கும். ஸ்கூல்லே படிக்க மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பேன். ஸ்கூலில் படிக்க மாட்டேன், காலேஜ் அரியர் அப்படி இருப்பேன். பட் இங்கே பணம் சம்பாதிச்சு நீ படிச்சு தான் பார்க்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம் சிதம்பரம். ஸோ வேறு வழி இல்லை. ஓகேவா? வழி தான் பரமா, இந்த மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ கண்ட சார்ட்டை பார்த்தா சொல்லி வச்சதெல்லாம் நடக்கும். சம்டைம் தப்பாகவே நடக்கும். அது நீ ஜேர்னல் பண்ணும்போது நீ கற்றுக்குவேன். ஜேர்னல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் அந்த மேஜிக். அதாவது ஜேர்னல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜேர்னல் பண்ணணும். பண்ணணும். ஓகேவா? பண்ணலான்னு இல்லை, பண்ணணும். ஓகே, பண்ணணும். அது இப்போ முன்னாடி சொன்னல, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஓகே, பண்ணணும். பண்ண ஆரம்பிச்சோடனே அப்படியே மேஜிக்காக நடக்கும். நீ சொல்கிற மாதிரிலாம் சாட்டு போகும். ஆக்சுவலாக நீ சொல்கிற மாதிரிலாம் சாட்டு உண்மையிலே போகாது. அது தான் இஷ்டத்து தான் போகும். பட் அது எப்படி போகுதுன்ற அந்த அந்த சார்ட்டு கூட நீ இன்டர் கனெக்ட் ஆக, அது கூட நீ சிங்க் ஆகுவ. உன் பிரெயின் அந்த ப்ரைஸ் டெலிவரி, அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கூட அடாப்ட் ஆகும். அந்த சர்வைவல் லைக் அந்த சுச்சுவேஷனுக்கு பழகிக்கும். அந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நீ இவ்வளோ உழைக்கிற, இவ்வளோ மெனக்கிற, இவ்வளோ பண்ணுற. இவ்வளோத்தையும் பண்ணாதான்ப்பா காசு பார்க்க முடியும், சும்மா பார்க்க முடியாது. இது பெரிய கண்டென்ட், இந்த வீடியோ பெருசாக வரும். ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு புரியும். நீ இதை பண்ணும்போது அப்போ சொன்னார்ல, ஆமாம் அதே தான் நடக்குது அப்படின்னு உனக்கு தோணும். கண்டிப்பாக தோணும். ஆனால் எனக்குலாம் இப்போலாம் இல்லைங்க. நான் தட்டு தர மாதிரி முட்டி மாதிரி ஒரே விஷயந்தான். நான் ஒவ்வொரு டைமும் ட்ரேடிங்கில் ஒரு மாதிரி சொதப்பி போய் மனம் உடஞ்சி ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி சீப்பே
அப்படின்னு விரக்தி ஆகும்போது யோசிக்கிற ஒரே விஷயம் தான். விட்டுட்டு போகிறனால உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. போராடு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். உனக்கே தெரியும் 2 3 வருஷம் ஆகும்னு. நீ அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்க, அதுக்கான காட் கைண்ட்னஸ் உனக்கு, அதுக்கேற்ற நல்ல மனிதர்கள், நல்ல கம்யூனிகேஷன், நல்ல கான்டெக்ட் எல்லாமே இருக்குது. பண்ணு, கண்டிப்பாக ஆகும். அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைண்டு சரியாயிடும், அடுத்த நாளே சரியாயிடும். சரிவா சார்ட் டோக்கன் ஜேர்னல் பண்ணுவோம் அப்படின்னு போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை பண்ணுங்கள். இதை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஸ்பெண்ட் மோர் டைம் இன் யுவர் ட்ரெய்னிங் ஜேர்னல், யூ see த மேஜிக். உங்கள் மாடலை நீங்கள் மாஸ்டர் பண்ணுவீங்க. யூ மாஸ்டர் யுவர் மாடல். யூ நோ யுவர் மாடல். உன் மாடல் என்ன பண்ணும், எங்கே வரும், எப்படி வரும், என்னென்ன வேலை பண்ணும், எல்லா கேள்விக்கும் உன் ஜேர்னல் பதில் சொல்லணும். யூ நோ டைம், இந்த டைம், இந்த நாள் எப்படி வருது அதையும் புரியும். எந்த ப்ரைஸ், எந்த ஜோன், எந்த கில் ஜோன், என்ன பீரியட், என்ன கீ லெவலும் உனக்கு தெரியும். ஃபைனலி உன் கையில் தங்க முட்டை போகிற வாத்து, அதான் மணிப்ளேட்டிங் மிஷின். உன் மாடல் நீ, ஆமாயா நீ இவ்வளோத்தையும் படித்த, இதை நீ ட்ரெயின் பண்ண, அப்புறம் அதை ஜேர்னல் பண்ண, நீ செய்யக்கூடிய தப்பு சரி நல்லது கெட்டது வரவு செலவு எல்லாத்தையுமே நீ மெஷர் பண்ணுற. யூனோ வாட், ஒரு கோட்ஸ் இருக்குது, இது நான் ட்ரேடிங் ஜேர்னலை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். இஃப் யூ கேனாட் மெஷர் யுவர் ட்ரேடிங், யூ கேனாட் மேனேஜ். ஸோ உன்னோட விஷயத்த நீ வந்து மெஷர் பண்ண முடியாது இல்லைன்னா உன்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. எந்த அளவுன்னு தெரியலனா அப்போ எவ்வளவுன்னு எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும்? உடனே நீயே கேட்டுப்பாரு. எந்த அளவு அப்படின்ற அளவு தெரியலனா எவ்வளவு அப்படின்றது எப்படி கேட்க முடியும்? ஸோ அளவு தெரிஞ்சால் தான் எவ்வளவுன்னு பண்ண முடியும். புரியுதா? இந்த நான் சொல்லுவது புரியுதா? அதுதான். ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறம் அப்படியே என்ன சொல்கிற, ஒரு மாதிரி குஷியாக இருப்ப, சொல்லி வச்ச மாதிரி போவோம். இது வரைக்கும் ஒரு மாதிரி சொதப்பலாம் போகும், இதுலேயும் கொஞ்சம் சொதப்பலாம் ஆகும். பட் உன் மைண்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கும். இது நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் லெசனாக எடுத்துக்கோ. அதுலேருந்து உன் பிரெயின் திரும்ப திரும்ப டியூன் ஆகிட்டு நுணுக்கங்களை கற்றுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் மேலோட்டமாக பார்க்கும், ஓகேவா? இதுக்குள்ளே டீப் டைவிங் பண்ணும். அப்படியே என்ன சொல்கிற, நஷ்டமே ஆனால் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன், நான் ஏதோ தப்பான்ட்ட போல, சரி பார்ப்பேன். இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட் ஆல்வேஸ் மேனிப்புலேட்டிவ், உண்மை தான். அதே மாதிரி அல்கோ ஆல்வேஸ் ரைட்டு. அது கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பண்ணும். அந்த பண்ணும்போது நீ அங்கே இருக்கணும், ஓகேவா? இந்த இடத்த வந்து இங்கே வந்துட்டேன். இதை ஆனால் சொல்கிறேன்ப்பா, இந்த ட்ரேடிங் ஜேர்னல் கூட கடுப்பாக இருக்கும். அட என்னத்தா பண்ணிக்கிட்டு, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இதை பண்ணால் மட்டும்தான் நீ 4 காசு பார்க்க முடியும். இல்லைன்னு வையேன், எவ்வளோ பெரிய மென்டாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனால் ஒன்றே காசு பார்க்க முடியாது, பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா நீ தான் உழைக்கணும். நீ ஒரு தப்பு பண்ணுற, அது தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்துறேன்னா அதே தப்பு தான் திரும்ப பண்ணுவேன். உண்மைதானே? உண்மைதானேயா? ஒரு தப்பு பண்ணுறேன், அந்த தப்பு என்னன்னு தெரியாமல் அதே தப்பு திரும்ப திரும்ப பண்ணுன்னா தோற்று தான் போவேன். ஸோ அதை திருத்தணும். அப்போ சரின்னு என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அகெயின் 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 அப்படியே போவோம். அதுக்கப்புறம் ப்ரோ லெவல். எஸ், இப்போ ஆக்சுவலி நான் ப்ரோ லெவல் வர போகிறேன். இந்த இன்டர்மீடியட்டில் இப்போ வரைக்கும் நான் ட்ரேடிங் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவரி ஆக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பண்ணும்போதே எனக்கு யூ சி த மேஜிக், எனக்கு மேஜிக் தெரியுது. ஐ மாஸ்டர் ஐ மாஸ்டர், நான் யூன்னு போட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், ஐ மாஸ்டர் மை மாடல். எஸ், பண்ணிட்டேன். யூ நோ, ஐ மீன் ஐ நோ மை மாடல். என் மாடல் எங்கே வரேன், எப்படி ஒன்று எனக்கு தெரியும், என்னென்ன ஃபார்மேஷன் பண்ணணும்னு தெரியும். அதை வச்சு நான் சொல்லுவேன், என் மாடல் வரல நான் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வரனா என்ன, நாளைக்கு வரும், நாளைக்கு வரலையா நான் அடுத்த வரும், அடுத்த வரனா அதுக்கு அடுத்த வர வரையா நான் வெயிட் பண்ணுவையா அப்படின்ற அளவுக்கு மைண்ட் ரெடி ஆகிடும் சொல்கிறேன். மைண்ட் செட் வைஸாக ரெடி ஆகிடும். அப்போ எப்படி உனக்கு எமோஷன் வரும்? உனக்கு ஏன் தெரியுமே, இன்றைக்கி வந்து இல்லை, ஓகே வந்து இல்லை, நாளைக்கு வரும், நாளைக்கு வந்தால் கொடுத்தா ஓகே ரெடி எஸ் அப்படின்னு தோணும். இப்போ ஜாலியாக இருப்பீங்க. இந்த இன்டர்மீடியட்லாம் இந்த பிகினர்ஸ் இதெல்லாம் கடுப்பாக இருக்குது. அட என்னத்தை எஸ்எம்டி PO3 கிளாசிக்கல் ஐசிடி அப்படி இந்த மல்டி டைப் ஃப்ரேம் A+, அடப்பாங்க அப்படின்லாம் இருக்கும். பட் திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு இந்த இன்டர்மீடியட் குஷியாக இருப்பீங்கோ. ஏன்னா இது வரைக்கும் எப்படி போகுதுன்னே புரியாது. ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே சொல்கிற மாதிரிலாம் நடக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ரெட் கலராக இருந்த எல்லா ரிசல்ட்ஸுமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே என்ன சொல்கிறது, அந்த அந்த செடி வந்து அப்படி துளிர்விடும் தெரியுமா, பச்சை கலரில் அப்படியே பச்சை பச்சைன்னு, ஆஹா ஆஹா ஆஹான்னு அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் உன் வேவ் லென்த்தும் அந்த அசட்டுக்கு ஏற்றனா அடாப்ட் ஆகி நீ வந்து சும்மா ப்ரெடிக்ட் பண்ண, நீ அனலைஸ் பண்ணி தான் சொல்கிற. ஆனால் அந்த அனலைஸு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற இடமும் உன் கண்ணுக்கு தெரியும், எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும். ஸோ நல்லது கெட்டது உன் கண்ணுக்கு தெரியும் போது, ஓ மை காட், ஐயோ ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி குஷியாக இருப்பீங்க.
ஐ மீன் இது வரைக்கும் டென்ஷனாக இருக்கும், கடுப்பாக இருக்கேன், வெறுப்பாக இருக்கேன், அட போங்கடா அளவுக்கு விட்டுறலாம் அளவுக்கு கடுப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இதை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு நீ வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரூல்ஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதுலேயும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஜேர்னலை திரும்ப திரும்ப பார்த்துட்டு லைவ் மார்க்கெட்டை நீ பார்க்கும்போது என் மாடல் எவ்வளோ அழகாக ப்ரைஸ் டெலிவரி பண்ணியிருக்கு பாரு. கிளாசிக்கல் ஐசிடி பை மாடல் செல் மாடல், ஓ மை கேட். அங்கே வர்ற என்ட்ரி கொடுத்துட்டு அங்கே வர்ற டிபி போகுது, ஐயோ என்னவா பறக்கலாம், ஐயோ அங்கே வர டிபி போச்சு, எஸ் எஸ், அப்படி அளவுக்கு குஷியாக இருப்பேன். சீரியஸ்லி இது வரைக்கும் உங்களுக்கு விரக்தி இருக்கும், ஆனால் இதில் தான் சந்தோஷம் ஆரம்பிக்கும். நீங்கள் போட்ட உழைப்புக்கான பலனை இங்கே தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலை, ஆனால் அந்த நாலேஜ் அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லும் நீ பணம் சம்பாதிக்க ரெடி ஆகிட்ட. ஸோ ரெடியா, ரெடியா பாருங்க. ரெடிங்க. ஒரே குஷி தான் பாருங்க. ஆமாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? நான் நீங்கள் உங்கள் பேரே சொல்லிக்கோங்க அந்த மாதிரி. ஆஸ்க் யுவர் நேம் அந்த மாதிரி உங்கள் பேரை நீங்களே சொல்லிக்கோங்க. ஓகேவா? உங்கள் பேரை நீயே சொல்லிடு அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி இருக்கும். இதை நான் ஃபீல் பண்ணனால சொல்கிறேன். இப்போ இதை நான் ஃபீல் பண்ண போகிறேன். இது என்னோட ப்ரொஜெக்ஷன் தான். இதுதான் என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது வந்து நான் ப்ரோ ட்ரேடர்ஸ் அட்வைஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லெவலுக்கு போகல, நான் இப்போதைக்கு இந்த லெவல் தான் இருக்கேன். அதாவது எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி சிங்கிள் மூமெண்ட், ஜேர்னலிட்டி எவ்ரி டே எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு நான் 3 மாதம் டைம் போட்டிருக்கேன். 3 மாதம் ஜேர்னல் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஜேர்னல் நல்லா மாஸ்டர் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு முடிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்பெண்ட் லோ மணி, அதாவது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சொதப்புவானுங்க. இந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி செட்டு, சைக்காலஜி எல்லாம் இங்கே தான் வரும். இங்கெல்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா இங்கே ட்ரேடே பண்ண மாட்டேன், சும்மா மார்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், இல்லை டெமோ ட்ரேடில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? இங்கேருந்து இப்படி வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். ஏன்னா இது வரைக்கும் ட்ரேடிங் நாலேஜ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்குள்ளே தான் சைக்காலஜிக்குள்ளே வரும், மைண்ட் செட்டு எல்லாமே இங்கே தான் வரும். ஏன்னா மைண்டு வந்து கரெக்டாக பண்ண வச்சு பேரசப்பட ஆரம்பிச்சிடும். ரேட்டு கேளு டிமாண்டான ஏரியா, நல்லா நல்லா கேளு, நல்லா கொடுப்பாப்புல அப்படின்ற மாதிரி ஏறும். அங்கே தான் நீ கொஞ்சம் நிதானத்தை கைப்ப. ஏன்னா பானை கூடி வர நேரத்தில் உடச்சிட்டியாடா, அதாவது இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ண நேரத்தில் தோத்துட்டியாடா அப்படின்னு இருக்கும். ஸோ உன் ரேஸை நீ ஃபினிஷ் பண்ணாத வரைக்கும் நீ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் தம்பி. ஏன்னா ஜெயிக்க போன்னு நினச்சிட்டே இருப்ப, கடைசி நிமிஷத்தில் கூட ஆட்டம் மாறும். புரியுதா? இந்த இடத்துல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல கூட நீ ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக இருந்திருப்ப, ஆனால் உன் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சோடனே உன் மண்டைக்கு மேலே 2 கொம்பு முளைக்கும், அதுப்பாக ஆடுவேன். அந்த அதுப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு நிதானமாக இருந்தேன்னா ஜெயிச்சுப்பேன். இப்போ நம்ம ப்ரோவில் பேசுவோம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஆகும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே அதே மாதிரி மாத கணக்கில் ஆகும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஆகிட்டீங்கன்னா இட்ஸ் டன், இட்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் இப்போ நீ ப்ரோ ஆக போகிற அப்படின்னா நீ இவ்வளோ இதில் இப்போ பார்த்தனா உனக்கு கான்செப்ட் தெரியும், அதை உட்காந்து லைவ் மார்க்கில் பார்த்து பழகிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மாடலை வச்சு அதை லைவ் மார்க்கில் ட்ரெயின் பண்ணிட்ட. ட்ரெயின் பண்ணக்கூடிய எல்லா ஃபீட்பேக்ஸ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து நீ ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஓகேவா? ஜேர்னல் பண்ண ஆரம்பித்தோடனே அதில் இருக்கிற நல்லது கெட்டது உன் மெமரிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி, நீ சொல்கிறதான் இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த அல்கோவோட நீ கனெக்ட் ஆகிடுவேன். அந்த ப்ரைஸ் டெலிவரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ப்ரோக்ராம் கூட உன்னோட பிரெயின் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகினா கேபிள் வச்சு இல்லை, அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த செயல்பாடுகள், அது நுணுக்கங்கள், அது எப்படி பண்ணுது பாரு அப்படின்னு எல்லாமே உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உன் கையில் இப்போ வந்து மணி பிரிண்டிங் மிஷின் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு வச்சுக்கேன், இது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் எப்படியாவது நம்ம தப்பாக இருந்தால் கூட திருத்திப்போம். ஆனால் இங்கே தப்பு பண்ணால் நீ எஸ்எல் வாங்குவ. ஏன்னா இது வந்து மணி அப்படின்ற விஷயம்னால மென்டலி ஒன்றை வந்து பொறுமை சொல்லி உடச்சி இங்கே நீ உடச்சி சுக்குநூறாக தான் இருப்ப. பட் இது ரொம்ப பெயின் தரும். ஏன்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் மாதிரி, இவன் லெவல் 10 மாதிரி, இல்லை லெவல் 100 மாதிரி, பாஸ் மாஸ்டர் மாதிரி. ஸோ இவனை கொள்வது ஈஸி கிடையாது. ஆனால் இத்தனை பேரையும் தாண்டி வந்தால் தான் இவனை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பாஸ் மாஸ்டர் தானே அப்படின்னு கேர்லெஸ் வந்துடா தம்பி. பாஸ் மாஸ்டர் தான் அந்த டஞ்சனோட பாஸ். ஓகேவா? அவனை ஜெயித்தாதான் அந்த டஞ்சன் டேக் ஓவர் உங்ககிட்ட வரும், அதோட ட்ரெஷர் உனக்கு வரும். அனிமி பார்த்தனால அப்படி பேசிகிட்டு இருக்கேங்க, இசாக்கி அனிமி, அதனால். ஓகேவா? ஸோ இதாக கதை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா ப்ரோ லெவல் அப்படின்னு வரும்போது கம்மியான அக்கௌண்ட் கொடுத்தா காசு வாங்கணும். எடுத்தோடனே 100K வாங்கலாமா ப்ரோ, 200K அப்படின்ற அளவுக்கு உனக்கு தோணும். பட் பைத்தியக்காரனும் சீரியஸ்லி என்ன ப்ரோ நல்லா தான் பேசுகிறேன், என்னாச்சு? அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமாக இருப்ப, ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுமாதிரி உடஞ்சி போய் சோகமாக இருக்கும்போது ஆறுதல் சொல்கிறவன் நம்பக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நீ கான்ஷியஸாக இருக்குல்ல,
ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இது ரொம்ப சோகமாக இருக்கும், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா, இந்த 2 ஸ்டேஜ்லேயும் நீ ஓகே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நார்மல் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் பெருசு, பெரிய ட்ராப் இருக்கிற இடம். உண்மையை சொல்கிறேன்னா இவ்வளோ நல்லா பேசியிருந்தேன். ஏன் பேசுகிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இங்கே சோகமாக இருப்பீங்க, அதை என்னடா அப்படின்னு, இங்கே வா ரெடி 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 அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே தான் பெரிய வேலையே இருக்குது, இங்கே தான் நீ பெரிய தப்பு பண்ணுவேன். நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தப்பு பண்ணுவேன் என்னென்னா எடுத்தோடனே இதெல்லாம் நல்லா இருக்குது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறோன்னே எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் வாங்கி போடுவேன், எஸ்எல் வாங்குவேன். ஏன்னா பணம்ன்ற உன் விஷயம் மைண்டுக்கு வந்த உடனே உன் மாடலை மறந்துடுவேன், உன் ரூல்ஸை மறந்துடுவேன், உன் ஜேர்னலை மறந்துடுவேன், இது எதையும் ஒழுங்காக பார்க்குவேன், துரு 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 துருன்னு காசு வைப்பேன். ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை பார்க்கணும்ல, உண்மையான பரவாயில்ல அப்படின்னு ஆர்வத்தில் தான். அங்கே தான் பிரச்சனை ஆகுது. இது வரைக்கும் சொன்னபடி இருந்தவன் இங்கேருந்து சொல் பேச்சை கேட்க மாட்டான். திரும்ப இந்த இடத்துல சல்லுன்னு ஜீரோவில் போய் நிற்பேன். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப கவனமான இடம். கிட்டத்தட்ட ஒரு ரேஸை கம்ப்ளீட் பண்ண கூட கடைசி 100 மீட்ரு உன் ஸ்டாமினாலாம் வற்றி போயிருப்ப. ரேஸை பாதியில் விட்டாலும் நீ தோற்று போயிட்ட. நீ 90% ஏன் 99% ரேஸை நீ கம்ப்ளீட் பண்ணாலும் 100% கம்ப்ளீட் பண்ணால் தான் யூ ஃபினிஷ். பாயிண்ட் புரியுதா? கடைசி நிமிஷம் கூட ஆட்டம் கை மாறும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ கான்ஷியஸாக, பேஷனட்டாக, டிசிப்ளினாக, கன்சிஸ்டியாக இருந்தியோ அதை இங்கேயும் காட்டணும். இதெல்லாம் வந்துருச்சு அப்புறம் என்ன அப்படின்னா மாட்டிப்பார். ஏன்னா இதுக்குள்ளே தான் உன்னோட கேரக்டர் வெளியே வரும். லைக் பேராசை, அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் சம்பாரிச்சலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கலாம். பட் யதார்த்தம் வேறு. நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீ பண்ண வேண்டியது லோயஸ்ட் அமௌண்ட், கம்மியாக காசு போடணும். எடுத்தோடனே பெருசாலாம் போடக்கூடாது, கம்மியாக காசு போட்டு அது மூலமாக சம்பாரித்து அதுக்கப்புறம் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? கையில் தான் நிறையா இருக்குது, ஏன் சில்லறையாக எடுத்துக்கிட்டு பெருசாக பண்ணாமல் பெருசாக பண்ண நானே பண்ணி அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கு, ஒரு 2000 2500 தான் வரும். உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் பை ஸ்மால் அக்கௌண்ட். ஓகே, டேக் ட்ரேட் லைவ் சார்ட். லைவ் சார்ட்டில் லைவ் ட்ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் பர்சன்ட். தயவு செஞ்சு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாத. நம்ம ஏன் 1 போடணும், 2% போடலாமே, 3% போட்டால் 1 அங்கே தான் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்கிறேன். என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். ஒரே ட்ரேடில் கோடீஸ்வரன் ஆக முடியாது. நான் தான் சொன்னல, ரேஸோட கடைசி நிமிஷம் கூட நீ தோற்று போயிடுவேன். இந்த இடத்த நீ தப்பாக பண்ணுவேன். நான் சொல்கிறேனே, நான் பண்ணேனே, அதனால தான் சொல்கிறேன், நான் பண்ணேன், அதனால் நீயும் பண்ணுவேன். ஏன்னா அந்த எமோஷன் எல்லாருக்கும் வரும், நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் தானே, அதனால் வரும். ஓகேவா? ஸோ கடைசி நிமிஷத்துக்குலாம் ஆட்டை கை மாறும். ஸோ ரூல்ஸ் படி தான் நீ பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஒரு வேளை நீ தோத்துட்டனா, ஐயோ சே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒன்றுனே கேட்கணும், ஏன் தோத்த? அது கையை வச்சு சும்மா இருக்கணும், லாட்டை தூக்கி வச்சேனா, நீ கம்மியாக வச்சா என்ன இருக்கும், காசாக இருக்கும், பட் கம்மியாக இருக்கும். கேட்டியா? கேட்கல. அது அவன் எஸ்எம்டி கொடுத்துருவான்னு நினச்சேன், கொடுத்துக்கு முன்னாடியே துருத்துருத்துன்னு கை வச்சிட்டேன். அவன் டிஸ்கவுண்ட்டே வரலையா, அவன் ப்ரீமியத்தில் இருந்து ஏதோ பண்ணிட்டான், இப்போ தான் அவன் செட்டப் கொடுக்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி எல்லா தப்பும் பண்ணுவேன். ஒரு வேளை ஜெயிச்சிட்டேன்னா இங்கே தான் உண்மையான கதை. ஒன்றுனே கேட்டுப்பார். நான் என் ரூல்ஸை ஃபாலோ பண்ணப்பா. என்னோடய ப்ரைஸ், டெல்லிங் ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து அந்த ஓப்பன் ஐயில் க்ளோஸ், லிக்விடிட்டி, ப்ரீவியஸ் லிக்விடிட்டி எடுத்திருக்கு, எஸ்எம்டி பண்ணியிருக்கு, லோயர் டைமில் எம்எஸ்எஃப் வச்சுருக்கு, கில் ஜோனில் வந்திருக்கு, அண்ட் லெஃப்ட் சைடில் லோ லிஸ்ட் லிக்விட் டவுன், எல்லாமே கிளியராக இருக்குது. அவ்வளோதான். டிஎஃப்ஐ செல் ஆகுது, யூரோஎஸ்டி பை ஆகுது. ஸோ கிளாசிக்கல் பை மாடல். எனக்கு கில் ஜோன்ஸில் ரீட்ரெஸ்டில் என்ட்ரி கொடுத்துட்டான். என்னோடய ரிஸ்க்கு 1% வச்சுட்டேன். அதிகமாக நான் ஆன்டிசிபேட் பண்ணது 2.5 லெவல் தான். ஐ மீன் 1:2.5 ஆர்ஆர், அவ்வளோதான். ஓகே, ஒரு $50 போகிறேன், $150 வருது, இன்னும் தேங்க்யூ, அவ்வளோதான்யா. அடுத்த ட்ரேட் வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன். அப்படி எந்த வச்சுக்கேன், ஆஸ்க் யுவர் செல்ஃப் வென் யூ ஹேவ் வின், நீ முடிச்சுட்டேன்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப், எஸ் நான் இதான் பண்ணேன். முதல்ல நீ இதை தான் பண்ணுவேன், இதை பண்ணவே மாட்டேன் நான் சொல்கிறேன், இதை பண்ண மாட்டேன், இதை தான் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு சொன்னதில்ல, அதை தான் பண்ணுவேன். நான் 2வது சொன்னேன் இதை பண்ண மாட்டேன். ஆனால் நான் சொன்ன அந்த 2வது நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஃபைனலி யூ ஆர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். எஸ், புரியுதா? கடைசி நிமிஷம் கூட ஆட்டம் மாறும். நீ முதல்ல இதுதான் பண்ணுவேன். நீ எல்லாம் கரெக்டாக பண்ணி ஏதோ ஒரு நியூஸ்லையோ ஏதோ ஒரு இப்போ ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸோ ஒரு பிரேக்கிங் நியூஸ்னால எத்தனை வாங்கினா ஓகே, டேக் இட் ஈஸி. பட் இந்த இடத்துல நீ லாஸ் பண்ணனா உன் ரூல்ஸ் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்.
ஏன்னா இங்கே நீ அவசரப்படுவ, இந்த இடத்துல நீ பொறுமையாக இருக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் பொறுத்தவன் கை சேர போகிற நேரத்தில் பானை உடச்சிடும். கை மாற்ற நேரத்தில் உடச்சிட்டா பாவி 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 அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதில் நடக்கிறது கூட பெருசாக ஒன்று இருக்காது. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஜேர்னலு, கான்செப்ட்டு, பொசிஷன் அப்படி போயிடும். ஆனால் இது உண்மையான பணம் அப்படிங்கும்போது சப்கான்ஷியஸாக அது ஒரு ப்ரெஷர் உருவாக்கும். அந்த ப்ரெஷர்லாம் ஓரம் கட்டிட்டு நான் என்னோடய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணேன், இல்லை எனக்கான இது வரல, ஓகே அப்படின்ற அளவுக்கு உன் மைண்டை உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ இதுதான் ஓகேவா. இதுதான் இது வேணால் ஃபியூச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நடக்கும். என்ன எதுன்னு சொல்லிட்டேன். இதில் ஒரு மாதிரி போகும், இது ஒரு குஷியாக இருக்கும். ஆனால் இந்த குஷியோடு போனோன்னா திருப்படி வாங்கிட்டு வருவேன். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் தம்பி. ஏன்னா நானே என்னென்ன அதான் சொல்கிறது, தப்பி தவறி பெண்டிங் அக்கௌண்ட் வாங்கிட்டு ஒரே அக்கௌண்ட்டில் ஒரே ட்ரேடில் பாஸ் ஆகிறோன்னு பண்ணிடாதடா. ஒரு அவசரமும் இல்லை, மாத கணக்கானாலும் பொறுமையாக நோத்துவோம். ஓகே, டேக் இட். ஒன்ஸ் இது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு அடுத்தது இதோட பெரிய அக்கௌண்ட் வாங்கி அதை கிளைம் பண்ண வேலை உங்கள் விருப்பம். நீங்கள் லைவ் அக்கௌண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபண்டிங் அக்கௌண்ட் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஓகே, உடனே கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அப்புறம் எந்த ப்ரோக்கர் ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காத, எனக்கே தெரியாது. ஒரே பதில் தான், எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி என்னைக்கா ஒன்று சாத்திட்டு போயிடுவான். அதனால் அதுக்கெல்லாம் சரி, அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும். அதாவது இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வெளியே போயிடும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது அவளுக்கு புரிஞ்சு போச்சுல்ல என்ன கதைன்னு. நிறையா பேசியிருப்பேன், ஆனால் இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது, சொல்கிறேன். ஓகேவா, புரிஞ்சிச்சுல என்னென்ன பேஸ். இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் இதிலேருந்து இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா இங்கேருந்து யோசிக்காது, பின்னாடி வந்துட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சு ஜேர்னல்லே நிறைய திரும்ப பாரு, உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிடும். இப்போவும் சொல்கிறேன், ஜேர்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெளியே எவனும் சொல்ல மாட்டான், நானே சொல்கிறேன். ஜேர்னல் இம்பார்ட்டன்ட், ஜேர்னல் இம்பார்ட்டன்ட். இதை நீ பண்ணலன்னா நீ ஜெயிக்கவே மாட்டேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்க சாத்தியம் கூட இல்லை. தோத்துட்டு தான் இருப்ப பையா, தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு மாதிரி ஆகிடும். ஜெயிச்சிருள்ள மாறா அப்படின்னா இதை செஞ்சு தான் நீ ஆகணும். கடைசி நிமிஷத்தில் கூட கவனம் ரொம்ப முக்கியம் தம்பி. ஆட்ட முடிவு பண்ண நேரத்தில் கூட தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சிடும்னு நினச்சாத. ஜெயிக்க நம்பிக்கை இருக்கலாம், பட் கடைசி நிமிஷம் கூட எது வேணால் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாக் அவுட் அடிக்கிற வரைக்கும் நீ விட்டுறக்கூடாது. எஸ்எல் அடிக்கிறதுன்னு தாண்டி உன் டிபி அடிச்சிருச்சுன்ற அளவுக்கு ஒன்று நீ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா. ஏன்னா அந்த நேரத்தில் உனக்கு ப்ரெஷர் அதிகமாகும், கையெல்லாம் வேர்த்து போகும், இதயம் துடிக்கும், வயிறு வலிக்கும், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு ஏதோ பேயை கண்ட மாதிரி பயத்தில் இருக்கும். ஐயோ எக்ஸாம் ஆள் ஹெச்ஓடி வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படிலாம் இருக்கும். அதனால் அந்த பெயின், அந்த பதட்டம், அந்த சஃபரெல்லாம் தாங்கிக்க பழகிக்க. அதுக்கு தான் சேர்த்துனா உனக்கு பணம் தரும். ஓகேவா. ஓகே, அடுத்த கட்டம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் சொல்கிறேன். இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்கு 3 விஷயம் நீங்கள் பண்ணணும். 1, பி பேஷண்ட். மீன்ஸ் பொறுமையாக இருக்கணும். ஓகே, பொறுமைன்றது எதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ட்ரேடருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சும்மா நினச்சோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, நமக்கான வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கணும். தட் மீன்ஸ் தளபதி சொன்னதான், இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கான ட்ரெயின் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் ஆகணும். புரியுதா. இஷ்டத்துக்கு நீ வர ட்ரெயின்லாம் ஏற்றிட்டு உன் ஊருக்கு நீ போக முடியாது. நீ போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போக முடியாது. இது ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான இது வரணும்னா நீங்கள் காத்திருக்கணும். ஸோ மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, அண்ட் கான்ஷியஸியாக இருக்கணும். ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. நான் கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்க சொல்லலை, கண்டினியூஸாக ரெக்கார்ட்ஸ் எடு, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணு, கண்டினியூஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணு, கண்டினியூஸாக தேடிக்கிட்டே இரு, படிச்சுட்டே இரு. படிச்சுட்டே இப்போ அப்படி இல்லை, உன்னோட மாடல் பேஸ் பண்ணிக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் பாரு. கண்டிப்பாக உன் மைண்டுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் நீ ஃபீட் பண்ணு. அது பாடத்தை புகுத்துக்கிட்டே இரு. உன் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அது ஒரு நாள் தெரியாது, பட் ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். அதுக்கு நீ ஒவ்வொரு நாள் உழைக்கணும். அண்ட் டிசிப்ளின். சும்மா உட்காந்துட்டு நேற்று பார்த்தேன் இன்றைக்கி பார்க்கல, இல்லைங்க வேலை இருந்துச்சு நான் பார்க்கல, ஒரு வாரமாக பார்க்கல, இல்லைங்க ஊருக்கு போயிட்டேன், இல்லைங்க போர் அடிச்சது பார்க்கல, தூங்கிட்டேங்க, நொண்டி சாக்க சொல்லாத. டிசிப்ளினாக இரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரு பாரு. இப்போ நான்லாம் வந்து நைட்டில் உட்காந்து ஜேர்னல் பண்ணிகிட்ருப்பேன், அது பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி. அதை நீ வளர்த்துக்கணும். இந்த பாரு, பழக்கம் வளர்க்கணும் அதுவாக வராது, நீயாக தான் வளர்த்துக்கணும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. புரியுதா. ஸோ இதுதான், இந்த 3மே இந்த குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். பி பேஷன், கன்சிஸ்டன்சி தான் ஒருத்தனை பில்ட் பண்ணும். இப்போ ஜிம்முக்கு போகிற,
கன்சியஸியாக ஒர்க் அவுட் பண்ணணும், கன்சியஸாக அதுக்கான ஃபுட்ஸ் எடுக்கணும், கன்சியஸியாக அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தா தான் மசில்ஸ் கொடுத்தாவும் நீ நினைக்கிற அந்த பாடி ஷேப் கிடைக்கும். நான் எப்பயாவது ஒரு வேளை இந்த கம்ப்யூட்டர் தூக்கம் படுப்பேன்னா முடியுமா? இந்த கன்சியஸ்க்கான ரிசல்ட் கிடைக்கணும்னா நீ பொறுமையாக இருக்கணும். ஒரே நாளில் கிடைக்காது, ஒவ்வொரு நாள் பண்ண தான் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் இருக்கணும். நான் இன்றைக்கி வந்தால் இதை பண்ணேன், இன்றைக்கி வந்தால் அதை பண்ணேன் அப்படின்னு இருக்கணும். இது எல்லாம் கம்பைன் ஆகி தான் உனக்கான ரிசல்ட்டும் வரும். இது மூணில் ஒன்று இது கூட இல்லைன்னா இது மூணுமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஓகேவா? இது இருந்தால் தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும். வேறு ஆப்ஷன் இல்லை. இல்லை ப்ரோ, கடுப்பாக இருக்கு ப்ரோ, முடியல ப்ரோ, பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, ஆனால் பண்ண முடியல. நொண்டி சாக்க சொல்லாத இவனே, புரியல? சாக்கு சொல்கிறது ஈஸி. காசு பார்க்கணும், இதை பண்ணி தான் ஆகணும். உனக்கு என்ன வழின்னு நான் காட்டிட்டேன், நீ தான் பண்ணணும். புரியுதா? உனக்கு பசினா நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டா உனக்கு பசி ஆறாது. நீ யோசிக்கிறதில்ல, உன் வாழ்க்கையை மாற்றணும், ஏதாவது பண்ண நினைக்கல, நீ தான் உழைக்கணும். புரிஞ்சுக்கோ. அண்ட் ஃபைனல் இந்த 3 டாட் இது மூணுமே கம்பைன் ஆகும். இந்த ஃபைனல் ப்ரோ லெவலில் வரும்போது இவன் 3 பேர் வருவான். உன் ட்ரேடிங் நாலேஜ், ஓகே, நாலேஜ், உன் மாடல், உன் செட்டப், டெக்னிக் நாலேஜ் பண்ண வேண்டாம், ஏதோ ஒன்று லைக் அது மைண்ட் செட், லைக் நான் இதான் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன், கான்ஷியஸாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுப்பா நம்ம 2 டாட் வைக்கலாமே, தேவையில்லை, என்னவோ அது பண்ணு, அவ்வளோதான். இது மூணுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கு, ஒன்னோட ஒன்று. இது கூட சிக்ஷன் எடுத்துக்கோ. இது மூணுமே சேர்ந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். இதில் ஒன்று சொதப்பினாலும் வேலைக்கு ஆகாது. ட்ரேடிங் எனக்கு தெளிவாக இல்லாமல் மைண்ட் செட்டும் கான்செப்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பையாகமா செல்லாகமா தவிர என்ன என்ட்ரி போடுவேன். சரி, இதை பற்றி தெரிஞ்சு மைண்ட் செட் தெரியாமல் ஓவராக ஆசைப்பட்டு அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி துருன்னு போய் பண்ணனா தோற்று போயிடுவேன். அது வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வந்தால் எடுக்க தெரியணும், கரெக்டாக செக் பண்ண தெரியணும், அந்த இந்தானம் வேணும். அப்புறம் எல்லாம் கரெக்டு. காசு போடுற இடத்துல கொஞ்சம் அதிகமாக போடலாமே. பார்த்தியா, திரும்ப தப்பு பண்ணுற பார்த்தியா? என்னவோ அதை மட்டும் பண்ணு, அவ்வளோதான். அவ்வளோதான் ட்ரேடிங், சிம்பிள். முடிஞ்ச வரைக்கும் உங்களை மாடலில் சிம்பிளாக வச்சுக்கோங்க, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கான ப்ரோட்டோகால்ஸை நான் கொடுத்துட்டேன். என் மாடல், மை ட்ரேடிங் மாடல் கூட சொல்லி கொடுத்துருக்கேன், அது கூட போய் பாருங்கள். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். உங்களோட கோல்னு சொன்னல, இதான் உங்கள் கோல். பட் இதோட ஃபைனல் ரிசல்ட்னு ஒன்று இருக்கும்ல, நான் எதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடிங்கில் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற இதுங்க தான், ஆனால் அது ரிசல்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னென்னு சொல்கிறேன். பேசிக்கலி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்கள் ப்ராஃபிட், எல்லாமே ஃபைனலாக ப்ராஃபிட் தான் போய் நிற்க போகுது, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படி தான் நிற்க போகுது. ட்ரேடிங்கை நீங்கள் பேசிக்கலி அச்சீவ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயம், இதுதான் இப்போ நான் சொன்ன இதுங்க தான். நான் ரிசல்ட்டில் சொல்கிறேன். ரிசல்ட்டில் உங்கள் கோலில் இருக்க வேண்டியது மினிமம் 1:2. இதைத்தான் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதாவது $100 போட்டால் $200 கிடைக்கணும், $50 போட்டால் $100 கிடைக்கணும். நான் எவ்வளோ போடுறேனோ அதுக்கு எனக்கு டபுளாக கிடைக்கக்கூடிய செட்டப்ஸ் தான் மினிமம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ என்கிட்ட 10K அக்கௌண்ட் இருக்குது, நான் 10 ட்ரேட் எடுக்கலாம். என்னோடய செட்டப்ஸோட அக்யூரன்சி, நான் 10 ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு 5 ட்ரேடு தான் ப்ராஃபிட் ஆகும். 5 ட்ரேட் நான் லாஸ் பண்ணிவிடுவேன். ஏதோ ஒரு ரீசன்ஸ், ஓவர் ட்ரேடோ என்ன வேணா இருக்கலாம். இன்னும் ஒரு ரீசன், நான் 10 தடவை பண்ணுறேன்னா 5 வாட்டி என் ட்ரேட் வின் ஆகிடும். 5 தாட்டி வின் ஆகிடும். 10 வாட்டி அட்டன் பண்ணுறேன், பார்த்து எடுக்கிறேன். இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஜேர்னல் பண்ணியிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், அனுபவம் சேர்த்துருக்கேன், நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருக்கேன். ஒரு 3 மாதம் 6 மாதம் உழைச்சிருக்கேன், என் வருஷக்கணக்கில் கூட உழைச்சிருக்கேன். ஒரு 5 ட்ரேட் பர்ஃபெக்டாக எடுக்க முடியாதா? 5 தப்பாக கூட எடு, 5 பாதிக்கு பாதி முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்போ நீயே பாரு, நான் ஒரு ட்ரேடுக்கு $100 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஓவராலாக நான் 10 ட்ரேட் எடுக்க போகிறேன், 5 தோற்று போயிட்டேன், 5 ப்ராஃபிட் பண்ணுறேன். 5னா 5 × 100 வித்து 2R அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு எனக்கு 200 கிடைக்கும். ஸோ 5 × 200னா எவ்வளோ வரும்? 1000 கிடைக்குமா? $1000 நான் ப்ராஃபிட் பண்ணுவேன்னா வெறும் 1:2, 5 வாட்டி வின் பண்ணுறேன், 5 வாட்டி லாஸ் பண்ணுறேன். இப்போ 5 வாட்டி நான் லாஸ் பண்ணுவேன்ல, அப்போ எவ்வளோ லாஸ் ஆகும்? 5 வாட்டினா $500. பாரு, நீ பாதிக்கு பாதி வெறும் அக்யூரன்சி வச்சுருந்தா கூட வெறும் 50% அக்யூரன்சி, வெறும் 1:2. ஆனால் நான் உனக்கு கொடுத்தது 1:2.5 போனஸ், ஓகேவா? அதுக்கு மேலேயும் வரும், 1:3, 1:4, 1:5 வரும். லைக் மினிமம் மேக்ஸிமம் 1:5 இல்லை 1:3 மேக்ஸிமம் வந்துடும். எப்படியாவது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், அது டவுட்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்துடும், ஓகேவா? ஸோ
கொஞ்சம் வெறும். ஆனால் நான் சொல்கிறேன் பேசிக்காக ரொம்ப குறைஞ்சபட்சம் ரொம்ப 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 டைட்டாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வெறும் 1:2 ரிவார்டு, வெறும் 50% வின்னிங் ரேட்டு, 10 வாட்டி எடுக்கிறேன், 5 வாட்டி தோற்று போகிறேன், 5 வாட்டி வெறும் 5 வாட்டி ஜெயிக்கிறேன், 10 வாட்டியில் 5 வாட்டி ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீ அப்போ ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். புரியுதா? இதுதான் நீ அச்சீவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். பட் என் கணக்கு எப்படின்னா, எந்த வந்து 70 to 80% வின் ஆகும், 90% கூட வின் ஆகும் சம் கேசஸில். ஆனால் எனக்கு மாதத்தில் அதிகபட்சம், அதாவது மாதத்தில் எனக்கு அதிகபட்சம் கம்மியாக தான் வரும். லைக் வாரத்துக்கு 1 இல்லை 2, 4 வாரம் வச்சுப்போம். 4 வாரத்தில் ஒரு வாரம் வராது, 3, சம்டைம் 2 இது ஒன்றோட ஒன்று வரும். ஸோ நம்ம ஆவரேஜாக மாதத்துக்கு 4ன்னு வச்சுப்போம். 4ல் 2 ஊற்றிக்கிச்சு, 2 தான் ஜெயித்தேன், பாதிக்கு பாதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பாதி பாதி தானே. ஸோ கனெக்ட் பண்ணனா 2.5 லெவல் தான் என்னோட மினிமம் ரிவார்டு. ஆனால் அப்படி தான் நடக்கும் சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு கீழே குறையாது, அதை விட அதிகமாக கூட கிடைக்கும். ஸோ நான் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன், 1:3 1:3 அப்படின்னு அங்கே கிடச்சிருக்கு ரிவார்டு. அதாவது $600 ப்ராஃபிட். 2 ட்ரேட் நான் சொதப்பிட்டேன், $200 லாஸ். 600 × -200 எவ்வளோ? $400 ப்ராஃபிட். ஸோ 4% அக்கௌண்ட் க்ரோத், 10K அக்கௌண்ட்னா $400. சும்மா கணக்கு வச்சுப்பாரு, USD என் கையில் இப்போ $400, லாஸு போக $400 இருக்குன்னு வச்சுக்கேன். கணக்கு பண்ணு, கிட்டத்தட்ட 32,200 30,000 கூட வச்சுக்கோ, கமிஷன் போக. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா என் 2 மாத சம்பளம். இதுவே என் கையில் 100K அக்கௌண்ட் இருக்குது, தப்பி தவறி பாஸ் பண்ணிட்டேன். 1% ரிஸ்க்கு. ஒரே ட்ரேடு, மாதத்துக்கு ஒரு ட்ரேடு சும்மா எடுக்குன்னு வச்சுக்கோ, வின் பண்ணிடுச்சு. $2,500. அதில் $500 அந்த கமிஷனாக போகுதுன்னு கூட வச்சுப்போம், சும்மா வச்சுப்போமே, நம்ம சொல்கிறது தானே. எவ்வளோ பாரு, கிட்டத்தட்ட 1.70, சரி 1.5 கூட வச்சுக்கோ. என்னோட ஒரு வருஷத்தோட சம்பளம் ஒரு ட்ரேடில் கிடைக்கும். அந்த அளவுக்கு இது பணம் தரக்கூடிய இடம்னு நான் சொல்ல வரேன். பேராசைப்படாத. லைக் நீ கரெக்டாக பண்ணனா அவ்வளோ தூரம் நீ மணி மேக் பண்ணலாம். ஏன் இதை விட அதிகமாக கூட பண்ணலாம். நீ ஒரு மாதத்தில் ஒரு 2 ட்ரேட் எடுக்கணும்னு வச்சுக்கோ, அப்படியே போயிடும். ஒரு $4,000 பாரு, கிட்டத்தட்ட இதை வச்சு நீ கல்யாணமே பண்ணிடலாம்யா. யோசிச்சு பாரு. ஆஹா, 2 ட்ரேடு சீக்கிரம் பண்ணு பாருங்க. யோசிச்சு பாருயா. இல்லை, இதோட அதிகமாக வரும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலான இடம் அது. நீங்கள் பண்ணுறத டிசிப்ளினாக, கன்சிஸ்டன்சியாக, பேஷனட்டாக, கரெக்டாக டைம் அண்ட் ப்ரைஸை பிடிச்சிக்கிட்டு, பேராசை பண்ணாமல் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டுமே. இப்போ சிறு தொழில் பெருவளம் தான் இந்த டாபிக் இது ஃபுல்லாமே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், நான் வந்து ப்ரோ அனுப்புகிறோம் 6 மாதம், ஒரு வருஷம் கழிச்சு 100K அக்கௌண்ட் எடுத்து பண்ணும்போது மாத கணக்கில் டெய்லி நான் சார்ட்டை பார்க்கணும் அவசியம் இல்லை, நாள் கணக்கில் 24 ஹவர்ஸ் நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி அலாட் செட் பண்ணிவிட்டு எனக்கு என்ட்ரிஸ் வந்து என்னோட 1% ரிஸ்க் வச்சு நான் பண்ணாலே போதும். அவ்வளோதான் ட்ரேடிங், அவ்வளோதான். ஆரம்பத்துக்கு ரொம்ப பூதகரமாக இருந்திருக்கும். இப்போ நான் கடைசியாக சொல்லும்போது உனக்கு ஒரு ஹோப் வந்திருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்றது. ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா நாளும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வராது. அது வருதா இல்லையான்னு பார்க்குறத நம்ம வேலை, இது மூலம் வச்சுக்கோ. அது வரும்போது நம்ம செக்லிஸ்ட்டை ஃபில் பண்ணுறோம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கிறோம். ஏதாவது தப்பாக இருக்குன்னா வேண்டாம், தேவையில்லை, நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன், நான் அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கிறேன், விட்டுரு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் 1% வை, அதுக்கு மேலே ஏற்றாத குறைக்காது, ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணு. என்ட்ரிக்கான கிரைட்டீரியா வர வரைக்கும் பொறுமையாக இருக்கும். டைம் ரிசோர்ஸில் வந்தால் எடு. அது வர்றதுக்கு முன்னாடி அலாட்டு போட்டு வச்சிரு. அது வரும்போது உள்ளே போய் உட்காரு, சும்மா உட்காரு. நம்ம என்ட்ரி எடுத்துட்டியா, எஸ்எல் வச்சுட்டியா, எஸ்எல் கண்டிப்பாக வைக்கணும் தம்பி, எஸ்எல்ல வைக்கணும், சிங்கிளோ எஸ்எம்டி பண்ண இடத்துல வைக்கணும். வச்சுட்டு டிபியை ஒன்று மினிமம் டிபி 2.5 வச்சுட்டு அப்படியே கடையை மட்டும் கிளம்பிடு. சும்மா ஓப்பன் பண்ணி மேலே போதா கீழே போகிற பார்க்காத. எஸ்எல் அடித்தா டிபி அடித்தா உனக்கு மெசேஜ் வரும். அப்புறம் வித்ட்ரால் பண்ணு, கைக்கு காசு வந்தப்புறம் செலவு பண்ணிவிடு. ஏதாவது செலவு பண்ணு. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கல, இல்லைங்க யாராச்சும் நான் அதெல்லாம் வேண்டாம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கையில் காசு வந்து அடுத்த அக்கௌண்ட் வாங்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு காசு செலவு பண்ணு, பிடிச்ச ஏதாவது வாங்கு. ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக வேணாம், பிடிச்சது ஏதாவது வாங்கு, ஏதாவது வாங்கி கொடு. ஆனால் யார்கிட்ட போய் நான் இவ்வளோ சம்பாரிச்சாம்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணு. உனக்கு பிடிச்சது ஏதாவது சாப்பிடு, ஏதாவது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, வாங்கி ஆசையை தீர்த்துக்க.
இப்போதைக்கு எப்போ தைக்க போகிறேன்? ஆசைன்றது வரும்போது அனுபவிச்சாலே அது வந்து அந்த முழுமை அடையும். காலம் போன அப்புறம் வச்சா விரட்டி தான் மிச்சம். அனுபவத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அதுக்காக வர காசுலாம் செலவு பண்ணிட்டுன்னு சொல்ல வரேன். அந்த முதல் ப்ராஃபிட்டை செலவு பண்ணு. மிச்சம் கொஞ்சம் காசு இருந்தால் போய் வீட்டில் ஏதாவது மாலை கீழே வாங்கி சாமிக்கு போட்டு, ஆண்டவா ரொம்ப நன்றிப்பா, எப்பாடி கடைசியாக எனக்கு காசு எடுத்துட்டேன், நன்றி சொல்லுவோம். இன்னும் குறைஞ்சி போக மாட்டேன். என்ன நம்பவே நம்பலையோ. இது தொழில். தொழில் பர்சனலி உனக்கு, எனக்கே பர்சனலி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் இது என்னோட ப்ரொஃபஷனல், என்னோட பிஸ்னஸ். ஸோ நான் கண்டிப்பாக தொழில்னு வரும்போது அது கடவுள், அது தெய்வம். நமக்கு சாப்பாடு போடுது, நம்மளை காப்பாற்றுது, நம்மளை வாழ வைக்குது, நம்ம சந்ததியை வாழ வைக்குது. அது மூலமாக தான் நான் வாழ்கிறேன். அப்போ அதுக்கு நீ மரியாதை பண்ணணும். அது சார்பாக நான் பண்ணுறேன். பர்சனலி எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கைலாம் கிடையாது. நான் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த சாமி ரிலேட்டான ஃபேமிலி தான், ஓகேவா. லைக் அந்த சாமி உடம்புல வந்து ஆடுவாங்க, அது இதுதான். பட் என் உடம்பெல்லாம் வராது. எங்கள் வீட்டில் இருக்க 3 பேர் மேலே வரும். நான்லாம் என் மேலாம் வந்தேன்னா அசிங்கமாக கேமே அப்பெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். இது வரைக்கும் என் உடம்புல வந்ததில்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி மேலாம் வந்துருக்கு. என் மேலே இது வரைக்கும் வந்தது இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் 3 பேர் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருப்பாங்கன்னா, நான் மட்டும் அப்படி இப்படி நாத்திகவாதி. அவங்களாம் வந்து அந்த மாதிரி, ஓகே. அந்த பர்சனலி அப்படி. பட் இது தொழில்னால ஓகே, ஆண்டவா நீ இருக்கே இல்லையோ பார்த்து பண்ணுப்பா, எதுவா நமக்குள்ளே இருக்கல இதை வச்சு இதெல்லாம் காட்டிடாதப்பா. ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனலாகவே இருக்கட்டும், ஓகே. பார்த்து பண்ணி விடு அப்படிலாம் வேண்டிகள் உண்டு, ஓகேவா. சொல்கிறேன் பேசிக்காக. அதாவது கடவுள் நம்பலாம், பட் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கடவுளை நம்பு. கடவுள் பேரில் பண்ணக்கூடிய மனுஷங்களை நம்பாத, பரிகாரத்தை நம்பாத, ஓகே, நம்பாத, அவ்வளோதான். அதுக்கு மேலே இஃபேல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்பாத. இருக்கோ இல்லையோ, இருக்கலாம் அப்படின்னு நம்ப தவிர, அதன் பேரில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமோ இதுவோ தலைக்கவாது. நீ செஞ்ச பாவத்துக்கோ இல்லைன்னா எவனோ போட்ட வலைக்கோ நீ மாட்டிக்கிட்ட, அதான் உண்மை. மற்றபடி இன்னாருக்கு இன்னார் தான் செய்தார் என்றுலாம் இல்லை, ஓகேவா. ஸோ இது ப்ரொஃபஷனலாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. மற்றபடி பர்சனலாக எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அதுபாகவே பேசுகிறேன். உனக்கு ஓவராக ஆடுறையா பார்த்துக்க, வந்தேன்னு வச்சுக்கேன், இருக்கிற ஈட்டி வேலையெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டுருவேன், பார்த்துக்க. அடுத்து நான் தான் வரணும் அந்த இடத்துல, கவனிச்சிக்க. என்கிட்ட தான் அடுத்து வாழ்க்கை முழுக்க வாக்கப்படணும், நீ பார்த்துருந்துக்க. கடவுளையும் நான் மிரட்டுவேன். உண்மைதான், 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 உண்மைதான். இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவங்க தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க, நான் சமமாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். நானும் திட்டுவேன், அசிங்கமாக கூட திட்டுவேன். ஐயோ உனக்கு நான் தான் கச்சனா அந்த மாதிரி திட்டுவேன். அதுக்கப்புறம் எப்பா சாமி தெய்வமே கடை தவிர ஐயோ வேண்டவா நல்லா இருக்கணும் எப்பா அப்பெல்லாம் உண்டு. ஸோ ஒரு பர்சன் கிட்ட கோவப்படுற மாதிரி தான், உரிமையோட கோவப்படுறதும் உண்டு. சந்தோஷமான ரொம்ப நன்றிப்பா தெய்வமே, நீ எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அதையும் பண்ணது உண்டு. ரொம்ப வலிக்குதுடா எப்பா சாமி ஏதாவது பண்ணுறா அப்படின்னு அதுவும் பண்ணது உண்டு. நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், கரெக்டான ரூட்டில் போகிறதான்னு நினைக்கிறேன். நானே நினச்சாலும் என்னை விட்டுறாத, இறுக்கி பிடிச்சிக்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய நிறைய புரியுதுங்களா. அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணலாம். நாட் அபவுட் ரிலீஜியன், இந்து முஸ்லீம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓகே நம்மளால் பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் நாள் ஆனப்புறம், கொஞ்சம் கையில் காசு சேர்ந்தப்புறம், இதோட பெரிய அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. எடுத்தோடனே ரொம்ப பெரிய அக்கௌண்ட்டு போகாது. 5K இருந்து 100K அப்படி போகாது. 5K இருந்து ஒரு 10K, 10K இருந்து 25, 15K, அதுலேருந்து அப்படி போ. ஒரு பக்கம் லைவ் அக்கௌண்ட்டும் பண்ணு, ஐ மீன் ஃபண்டி அக்கௌண்ட்டோட லைவ் மாஸ்டர் அக்கௌண்ட்டும் பண்ணு. அதே சமயத்தில் இதுலேயும் என்ட்ரிஸ் போட்டு 2 டைம்லேயும் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் எடுத்த மாதிரியும், அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் நம்ம கிளைம் பண்ண மாதிரி ஹை ப்ராப்பர்ட்டி செட்டப் ஒன்லி, ஓகே. அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் முடிக்கிறதுக்கே உனக்கு 1 வருஷம் நாக்கு தள்ளிடும். அடுத்த 6 மாதம் ஜேர்னலில் போயிடும். அடுத்து வரக்கூடிய 6 மாதம் தான் த ரியல் வார், ரியல் டோர்னமெண்ட், ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் எல்லாமே அங்கே நடக்கும். ஜெயிச்சுட்டு மாறா, ஜெயிச்சு தாண்டி ஆகணும். என் மனசில் இருக்க வாரத்தில் மொத்தமாக சொல்லிட்டேங்க. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எல்லாருமே கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற 99.9% யாருமே இதை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாதி பேர் இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிருப்பீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் அதை சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் பார்க்கலாம் சொல்லி தள்ளிப்படாமல் போய் வேலையை ஆரம்பி. இன்றைக்கி விதைச்சா தான் நாளைக்கு அறுவடை பண்ண முடியும். விதைக்கலாமா வேணாமான்னு வேடிக்கை பார்த்தோன்னா டைம் போயிடும். நேற்று வந்துடும்னா முன்னாடி போயிடுவான். நம்ம என்னன்னா உனக்கு போஸ்ட் ஓட்டணும், பார்த்துக்க, ஓகே. அதான் சொல்லிட்டேன்,
டெக்னிக்கல் நாலேஜ் சம்மந்தமாக சொல்லிட்டேன், ட்ரேடிங் நாலேஜ் சம்மந்தமாக சொல்லிட்டேன், மைண்ட் செட் சைக்காலஜி பற்றி சொல்லிட்டேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன், நீ எப்படி மேனிபுலேட் ஆவேன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ படி, எஃபர்ட் போடு, விட்டுறாத. ஆனால் எடுத்தங்க ஒருத்தன் காசு போடாத. நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணனா உனக்கு ஒரு நல்ல கிளியர் வியூ கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். மைண்டில் இருக்கிற ஃபாகு போயிடும், குழப்பம் போயிட்டு தெளிவான மனநிலைக்கு வருவேன். அந்த மனநிலை வரும்போது மட்டும் பணம் போடு. அதுக்காக ஜேர்னல் பண்ணாமல் போடாத. ஜேர்னல் பண்ணி முடிச்சு உன் மாடலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கின அப்புறம் அப்போ காசு போடு. கண்டிப்பாக நல்லபடியாக ஆவேன். இல்லைன்னா வையன் செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பேன். தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு ஆகிடும். அதனால் விட்டு கொடுக்காத. உன்னால் தான் முடியும். உன்னால் மட்டும்தான் உன்னோட சூழ்நிலை, உன் குடும்ப சூழ்நிலை, எக்கனாமிக் லைக் ஃபினான்ஷியல், அது எக்கனாமி வராது, நம்ம தப்பாக சொன்ன சாரி, ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியும். நீ இன்றைக்கி விதை போட்டால் கூட 2026 2027 கூட மாறலாம். ப்ரோ நான் வந்து 4 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எதுவும் பண்ணல, முடிஞ்சு போன கதையை பேசாத. கடந்த காலம் தான். அது காதலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, முடிஞ்சு போனது தான். ஓகேவா? அதை மாற்றவோ அதே நினச்சிட்டு இருக்கவும் முடியாது. இன்க்ளூட் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ப்ரெசண்ட்டில் நீ மாற்ற நினச்சா தான் ஃப்யூச்சர் மாறும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது கடந்த காலம். பட் ப்ரெசன்ஸில் நீ வந்து எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி ஒன்றை நீயே அப்படின்னு இழுத்து பிடிச்சேன்னா கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும், வேறு வழி இல்லைப்பா. நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்துக்க. இன்றைக்கி நாளைக்கும் தள்ளி போடாத. பண்ணுறோம், அவ்வளோதான். பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, வேணா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலில் மற்ற வீடியோஸை பற்றி பேசியிருப்பேன். உட்காந்து என் புலம்பில் உட்காந்து கேட்கணும், ஹெட்ஃபோனை போட்டு நல்லா ஃபுல் வால்யூம் வச்சுட்டு கண்ணை ஓட்டி கேட்டிங்கன்னா கனவுல நீதானே அப்படின்ற மாதிரி எல்லாமே வரும். டெலிகிராம் சேனலாக டைம் அப்பப்போ லைவ் போடுவேன். நீங்களும் வரலாம், பேசலாம், ஏதாவதுனா பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்லை. ஓகேவா? யாருக்கும் பர்சனல் கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்லை. ஏதாவது தான் சொல்லுவேன், எங்கே போய் படிக்கணும், என்ன படிக்கணும், எது படிக்கணும், எல்லாத்தையும் நார்மலாக நம்ம பேசலாம். ஸோ படிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், இதையே திரும்ப திரும்ப பண்ணுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பணம் போட்டு திரும்பவும் ரொம்ப கவனமாக இருந்து அந்த அந்த கடைசி நிமிஷத்தை கவனமாக இருந்து உங்கள் ரேஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். கப்பு நமதே. ஓகே, லைக் எதுவுமே அது என்னடா கண்ணன் தேவன் தீக்குடி ஆர்சிசி பிடிப்பிடியா இல்லை யாரோ இனிமே சிஎஸ்கே பிடிப்பிடி இல்லை கப்பு நமதே நிறுவனம் வருமாடா இருக்குன்ற மறந்துட்டேன். சாரி, நான் யாரும் டீஸ் பண்ணணும்ல. பார்த்தியா, பல வருஷமாக தோற்ற ஆர்சிபி இப்போ ஜெயிச்சிட்டான். அவனே விட்டு கொடுக்கல, நீ ஏமாத்துறான். நம்ம இன்னைக்கு எஃபர்ட் போடுறோம், அடுத்த வருஷம் ஜெயிக்கிறோம். அட்லீஸ்ட் அடுத்த 6 மாதம் ஜெயிக்கணும். 6 மாதம் முடியாது, ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கோ. ஆனால் நீ இன்றைக்கி அதுக்கான எஃபர்ட் போட்டோன்னா அதுக்கான பலனை எதிர்காலத்தை நீ அனுபவிக்கலாம். இந்தா போடுறான் அந்த போடுறான் கதை விட்டோன்னா வேலைக்கு ஆகாதுப்பா. டைம் ஆகிடுச்சு, மணி வேறு 12 ஆகிடுச்சு. சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டேன், போய் படுத்து தூங்குவோம். நாளைக்கு சண்டே, நாளைக்கு உட்காந்து மீதி இருக்கிற ஜேர்னலில் முடிக்கணும். நாளைக்கு மோஸ்ட்லி லைவ் போட வாய்ப்பு இல்லை. ஃப்ரீயாக இருந்தால் போடுவேன், இல்லைன்னா இல்லை. வேறு ஏதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் அது சம்மந்தமாக பேசுகிறேன். தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் பணத்தை போடாத. ஓகே, பணம்ன்றது கடைசி. இந்த ட்ரேடிங் நாலேஜ், உன் மாடல் செட்டப் மாஸ்டர் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ப்ரைமரி அசெட். உன் மைண்டு தான் அசெட். அதை வச்சு தான் நீ பணத்தையே எடுக்கிற. ஸோ மணி மோட்டிவாக இருக்காத. மற்ற இடத்துல இது, பட் ட்ரேடிங்கில் மணி மோட்டிவாக இருக்காத. உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு. உனக்கு ப்ராஃபிட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ப்ராபபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மோர் லைக் த ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கான ப்ராசஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை நீ பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா மணி ஃபாலோ யூ. ஒன்றை தேடி அதுவே வரும். நீ அதை தேடி போக தேவை, அதுவே தேடி வரும் பார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you later. கூடிய சீக்கிரம் சந்திப்போம்.
ஓகே. டாட்டா. வத்தா.